வணக்கம் உறவுகளே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை இதயத்தின் அதிர்வு நீயா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். அதிர்வு 31. காதம்பரி கூறிய அனைத்தையும் கேட்டவர்கள் அதிர்ச்சியோடு இருக்க, தூயவனுக்கோ குற்ற உணர்ச்சி மேலோங்கியது. தப்பு பண்ணிட்டியடா தூயவா. எப்பவும் எந்த விஷயத்தையும் பொறுமையா யோசிச்சு ஹேண்டில் பண்ணுவ. ஆதினி விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி அவசரப்பட்டுட்ட? அவளே எத்தனை தடவை வாய் விட்டு கேட்டிருக்கா என்ன பிரச்சனைன்னு. மத்தவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அன்னைக்கே இத பத்தி அவகிட்ட நீ நேரடியா பேசியிருந்தா அன்னைக்கே உண்மை தெரிஞ்சிருக்கும். அவளோட முகத்திரைய கிழிக்கிறேன்னு சொல்லி இப்போ தூயவன் தெளிவானவங்கிற முகத்திர கிழிஞ்சிருச்சே. தூயவன் எப்பவும் யாரையும் காயப்படுத்த மாட்டாங்கிற முகத்திர கிழிஞ்சிருச்சே. தூயவங்கிற பேருக்கான மதிப்பு குறைஞ்சிடுச்சே. வார்த்தைக்கு வார்த்தை ஃப்ராடுன்னு சொல்லி காயப்படுத்தினியே. நிஜமாவே அவ உன் மேல அக்கறைப்பட்டு பதறினத கூட நடிப்புன்னு தானே நினைச்ச. இதை எல்லாத்தையும் விட அவ கல்யாணத்தை வேற நீ நிறுத்த பார்த்த. ஏதோ மாதவன் மாதவி லவ் பண்ணதுனால விஷயம் வேற மாதிரி ஆயிடுச்சு. இல்லனா வீணா ஒரு பொண்ணோட வாழ்க்கை உன்னால கெட்டுக்குமே. எவ்வளவு பெரிய பாவம் செய்ய பார்த்த. மத்தவங்கள விடு. உன் மனசாட்சி கேட்கிற கேள்விக்கு முதல்ல உன்னால பதில் சொல்ல முடியுமா? இவ்வாறாக தூயவனின் சிந்தனைகள் ஓட மனதில் பாரம் ஏறியது. மாதவனோ, நான் அன்னைக்கே இததானே தூயவா சொன்னேன், அவகிட்ட நேரடியா பேசுன்னு. ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டியான்னு எங்களை கேப்பியே. நீ ஏன் யோசிக்காம விட்ட? நாங்க அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கேட்கலல்ல என்று ஆதங்கப்பட்டான். சமரும், அண்ணா சொல்றதும் சரிதான்டா. நீ தங்கச்சிய சந்தேகப்பட்டது கூட தப்பில்ல. ஆனா பிரச்சனைய பேசி முடிக்காம மேல மேல அவளை காயப்படுத்திருக்க கூடாதுதானே என்றான் அவன் பங்கிற்கு. டேய், தப்பு அவன் மேல மட்டும் இல்லடா. இவன் நம்மள என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு நாம கண்டிஷனா பேசி இவனை அன்னைக்கே ஆதினி கிட்ட பேச வச்சிருக்கணும். கூட இருந்துட்டே நாம விட்டுட்டோம் என்று மாதவி வருந்தினாள். தூயவனுக்கு பேச்சு வரவில்லை. காதம்பரியோ, அண்ணா முதல்ல ஆதினிக்கு உங்க கூட தான் கல்யாணம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டப்போ நிஜமாவே எனக்கு கவலை இருந்துச்சு. ஆனா என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டப்பதான் ஒன்னு புரிஞ்சுது. நீங்க யாருக்கும் தெரிஞ்சே எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்கன்னு. அன்னையில இருந்தே உங்க மேல எனக்கு பெரிய மரியாதை வந்துருச்சு. ஆது கிட்ட கூட நீ ஏதாச்சும் பண்ணிருப்ப, அண்ணா கிட்ட என்னன்னு கேட்டு கிளியர் பண்ணுன்னு அவனதான் கண்டிச்சேன். ஆனாலும் இப்படி யார்கிட்டயும் இத பத்தி விசாரிக்காம நீங்க ஆதினிய இந்த அளவுக்கு கேவலமா நினைச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கல. பரவாயில்ல, யார்தான் தப்பு செய்யல. மனுஷங்க தவறு செய்யறது இயல்புதான். நீங்க அவகிட்ட மனசு திறந்து பேசுங்க. கண்டிப்பா ஆதினி புரிஞ்சுப்பா. ஏன்னா அவளுக்கும் உங்களை பிடிக்கும் என்று கூற வந்தவள், ஏன்னா அவளுக்கும் உங்கள என்றதோடு நிறுத்த, தூயவனோ கேள்வியாக பார்த்தான். அவளோட விருப்பத்தை அவதான் வெளிக்காட்டணும். நாம சொல்றது சரியா இருக்காது என்று மனதினுள் நினைத்தவள், ஐ மீன் அவளுக்கும் உங்க மேல கோபம் இருக்கும் என்று எதையோ கூறி சமாளித்தாள். சிந்தனையில் இருந்தவன் பெரிதாக அதனை யோசிக்க தோன்றாமல் மௌனமாய் தலையசைத்தவனின் மனதில் குற்ற உணர்வுதான் அதிகமாய் இருந்தது. சமரோ, அவனை மட்டும் மனசு திறந்து பேச சொல்ற, ஆனா நீ என்கிட்ட மனசு திறந்து பேசுனியா என்று காதம்பரியை பார்த்தபடி மனதினுள் நினைக்க, அவன் முகத்தை பார்த்தே அவன் நினைப்பது பெண்ணவளுக்கு நன்றாக புரிய சங்கடமாக தலைகுனிந்து கொண்டாள் காதம்பரி. பிறகு, சரி, அவன் கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும், நாம வெளியே இருப்போம் என்று நண்பனின் மனமறிந்து கூறிய சமர் அனைவரையும் வெளியே அழைத்து சென்றான். இங்கு பேசியவற்றையெல்லாம் அடுத்த அறையில் அமர்ந்திருந்த மீனாட்சி அம்மாளுக்கு லேசாக திறந்திருந்த ஜன்னல் வழியே நன்றாகவே கேட்டது. அடப்பாவி பயபுள்ள, அந்த பொண்ணை இவ்ளோ கொடுமைப்படுத்தினியா நீ? ஆனாலும் அந்த பொண்ணு உனக்கு முகம் சுளிக்காம அக்கறையா எல்லாம் செய்யுது. நல்ல வேலை, நல்ல பொண்ணதான் நான் உனக்கு கட்டி வச்சிருக்கேன். இனிமையாச்சும் அவளை நீ புரிஞ்சு நடந்துக்கணும் என்று மனதினுள் வேண்டியவர் எதையும் தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளாமல் வந்து மற்றவர்களோடு இணைந்து கொண்டார். தூயவனுக்கோ ஆதினியை சந்தித்த பொழுதிலிருந்து நிகழ்ந்த அனைத்து நிகழ்வுகளும் மனதினுள் படமாக ஓடியது. இவ்வளவு நாள் தன்னை ஏமாற்றியவள் என்ற கோணத்தில் மட்டுமே பார்த்தவன் இப்பொழுது நிறுத்தி நிதானமாக அனைத்தையும் நினைத்து பார்த்தான்.
பேருந்தில் அந்த காதலர்களுக்கு உதவ முன்வந்தது. தான் வாய்விட்டு கேளாமலே தனக்கு காதொலிப்பானை கொடுத்தது. குளிரில் நடுங்கிய தனக்கு போர்வை போர்த்தி விட்டது. மாதவன் மாதவி செய்த தவறினை பெருந்தன்மையாக மன்னித்து இரு குடும்பங்களுக்காகவும் சேர்த்து யோசித்தது. பாட்டியின் உடல்நிலை குறித்து பதறியது. காரணமின்றி தான் அவளை திட்டிய போதும் அந்த கோபத்தை தன் குடும்பத்தாரிடம் காட்டாமல் இருந்தது. தன் வாழ்வை கேள்விக்குறியாக்கிய மாதவனின் காதலுக்கு வீட்டில் சம்மதம் வாங்கி கொடுத்தது. கணவனே ஆயினும் அவனுடைய தயவு தனக்கு தேவையில்லை என்று வீட்டிற்கான வாடகை கொடுத்தது. தான் கீழே விழுந்த போது தனக்காக பதறி கண் கலங்கியது. மத்தவங்க செஞ்ச விஷயத்துக்கான பாராட்ட நான் வாங்கிக்க விரும்ப மாட்டேன் என்று அவள் கூறியது என இவை அனைத்தும் ஆதினியின் கள்ளங்கபடமில்லாத குணத்தை பறைசாற்ற தூயவனுக்கு மிகவும் சங்கடமாகி போனது. ஏதோ யோசித்தவன் பின் எழுந்து வெளியே வர ஊழியர்கள் அனைவரும் பார்ட்டி முடிந்து ஒவ்வொருவராக கிளம்பினர். தூயவனும் மற்றவர்களோடு வந்தவன், சரி ஓகே கிளம்பலாமா வீட்டுக்கு என்க. இலசுகள் அனைவரும் அவனை என்ன முடிவு எடுத்திருப்பான் என்று யோசனையோடு நோக்கினர். கிளம்பலாம் தூயவா, எனக்கும் அசதியா இருக்கு, நான் கார்ல இருக்கேன், நீங்க வாங்க என்றபடி மீனாட்சி அம்மாள் செல்ல, சமரோ, மச்சான் என்ன முடிவு எடுத்திருக்க, நான் வேணா ஐடியா சொல்லட்டா, கொஞ்ச நாளைக்கு ஆதினிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, உடனே போய் சாரி கேட்டு காரியத்தை கெடுத்துறாத என்க. காதம்பரியோ, ஆமாண்ணா, இல்லனா ரொம்ப கோபப்படுவா, கொஞ்ச நாள் கழிச்சு விஷயத்தை சொல்லுங்க, அவளும் பெருசா எடுத்துக்க மாட்டா என்றாள். தூயவனோ இடவளமாக தலையசைத்தவன், இல்ல, உடனே விஷயத்த சொல்லி நான் சாரி கேட்டுடுறேன், கோபப்பட்டாலும் பரவாயில்ல, ஐ கேன் மேனேஜ், நான் அதுக்கு டிசர்வ் தானே, ஏற்கனவே நேரடியா பேசாம ஒரு தடவை தப்பு செஞ்சது போதாதா என்றவன் முடிவோடுதான் வீட்டிற்கு கிளம்பினான். காதம்பரி அவ்வாறே கிளம்ப எண்ணி அனைவரிடமும் விடைபெற, சமரோ வேண்டுமென்றே அவளை திரும்பி பார்க்காமல் நின்றான். அதனை கண்டவளுக்கு இனம் புரியா வலி ஏற்பட பின் கிளம்பி விட்டாள். சமர் காரினை இயக்க மாதவன் மாதவி தூயவன் பாட்டியோடு ஏறிக்கொள்ள கார் கிளம்பியது. மீனாட்சி அம்மாளோ, இவன் முகரைய பார்த்தா இனிமே ஒழுங்கா நடந்துப்பானுதான் தோணுது, ஒருவேளை நாம இருக்கோம்னு இவன் பெருசா எதையும் காட்டிக்காம இருந்துட்டா என்ன செய்யறது, கண்டிப்பா ஆதினி தூயவனை கவனிச்சுப்பா, பேசாம நாம ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான் என்று நினைத்தவர், டேய் மாதவா, நாம ஊருக்கு கிளம்புவோமா இன்னைக்கு என்றிட அனைவரும் புரியாமல் பார்த்தனர். தூயவனோ, ஏன் பாட்டி, நேத்து தானே வந்தீங்க, அதுக்குள்ள என்ன மணியும் ஆயிடுச்சு என்க. இல்லடா தூயவா, எனக்கு அந்த வீடுதான் சரி, இங்க இருக்க என்னவோ போல இருக்கு, பழக்க தோஷம், நேத்து நான் சரியா தூங்க கூட செய்யல, நான் கிளம்புறேன், மணி 8 தானே ஆகுது, வீட்டுக்கு போய் லக்கேஜ் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்றவர் மாதவியிடம், ஏண்டிமா நீ எப்போ கிளம்புற என்க. இன்னைக்கு நைட் பஸ் டிக்கெட் புக் பண்ணணும்னு இப்பதான் பாத்துட்டு இருந்தேன், கரெக்டா கேக்குறீங்க பாட்டி என்றதும், அப்ப நல்லதா போச்சு, ஒன்னாவே நாம போயிடலாம், நீ நான் மாதவன் 3 பேரும் என்க. மாதவிக்கோ மகிழ்ச்சிதான். தன்னவனுடனான இரவு பயணம் அவளுக்கு கசக்கவா செய்யும். ஓகே பாட்டி என்றிட, தூயவனும் ஆதினியிடம் உண்மையை கூறுகையில் அவள் கோபம் கொண்டு சண்டையிட்டால் பாட்டிக்கு தெரிந்திட நேரும் என்ற காரணத்தால் அவர் கிளம்புவது நல்லது என்றுதான் நினைத்தான். அனைவரும் வீட்டிற்கு வந்து இறங்க அறையினுள் இருந்து வந்த ஆதினி அனைவரும் கிளம்புவது போல் தெரியவும் என்னவென்று கேட்க, பாட்டியும் காரணத்தை கூற, என்ன பாட்டி நீங்க, ஏற்கனவே உடம்பு சரியில்லை, இப்படி அடிக்கடி டிராவல் பண்ணுனா உடம்பு என்னத்துக்கு ஆகும் என்க. அவளின் மெய்யான அக்கறையில் தூயவனின் குற்ற உணர்ச்சி அதிகமாகியது. அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன்டிமா, நீ தூயவனை கவனிச்சுக்கோ என்றவர் அவனிடம், நீயும் அவளை பாத்துக்கோடா என்றபடி கிளம்பினார். சமரோ, சரிடா தூயவா, நானும் கிளம்புறேன் என்று விடை பெற்றான். மாதவியோ நண்பனை கலக்கமாக பார்க்க, அவனோ நான் பாத்துக்கிறேன் என்றபடி கண்களை மூடி திறக்க, அப்பொழுதுதான் நிம்மதி பிறந்தது. நால்வரும் கிளம்பியதும் ஆதினியோ, அப்பாடா, இனிமே நோ மோர் டிராமாஸ், நான் அந்த ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிரட்டுமா என்று கேட்க, தூயவனோ இவளிடம் எப்படி விஷயத்தை ஆரம்பிப்பது என்ற தயக்கத்தோடு யோசனையில் இருந்தான். இவள் கேட்டது காதில் விழவில்லை. என்ன இவன் நின்னுகிட்டே கனவு காண்றானா, ஒருவேளை பாட்டு பாடினதை பத்தி ஏதும் கேட்பானோ, அடக்கடவுளே, பேசாம நைஸா எஸ்கேப் ஆயிடுவோம் என்று நினைத்தவள் செல்ல எத்தனிக்க, அதற்குள் சுதாரித்தவன், ஆதினி ஒரு நிமிஷம் என்றான் தன்மையாக. அவ்வழைப்பில் விழி விரித்தாள் பெண்ணவள்.
அவன் தன் கழுத்தில் தாலி கட்டியதிலிருந்து இப்போது வரை ஒருமுறை கூட இவ்வாறு அழைத்ததில்லை. நிஜமாகவே அவன்தான் அழைத்தானா என்று யோசித்தபடி அவனை திரும்பி பார்க்க, அவனோ அவளை பார்த்தபடி நின்றான். தன் முன் நிற்பவனை தன் கை கொண்டு விலக்கியபடி அவனின் பின்னே எதையோ அவள் தேட, அதில் புரியாமல் முழித்தவன், "என்ன தேடுற?" என்றான். அவளோ நாடியில் விரல் வைத்து யோசனையோடு இருப்பது போல் முகத்தை வைத்தபடி, "இல்ல, இப்ப யாரோ என்ன ஆதினின்னு ரொம்ப ஹம்புலா கூப்பிட்டாங்க. அதான் யாருன்னு பார்த்தேன்" என்க, அதில் லேசாக முறைத்தவன், "என்ன கிண்டலா? நான் தான் கூப்பிட்டேன்" என்றான். மீண்டும் பெண்ணவளுக்கு அதிர்ச்சி. தூயவனாக இருந்திருந்தால் இந்நேரம், "ஹே, என்ன கொழுப்பா? நான் தான் கூப்பிடுறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன தெரியாத மாதிரி நடிக்கிற?" என்றல்லவா பதில் வந்திருக்கும். "டேய், உனக்குள்ள ஆவி ஏதும் பூந்துருச்சா? நீ தூயவன்தானா?" என்று கேட்டபடி அவனை ஆராய்ச்சி செய்ய, அவனோ, "ஐயோ, நானே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிறேன். இவ வேற இந்நேரம் விளையாடுறாளே" என்று நோக, "பின்ன இவ்ளோ நாளா நீ அப்படிதானே அவகிட்ட நடந்திருக்க. திடீர்னு வந்து இப்படி பேசினா அவளும் என்ன செய்வா?" என்று நியாயத்தை கூறியது அவனின் மனசாட்சி. பெருமூச்சொன்றினை வெளியிட்டவன், "ஆதினி, ஜோக்ஸ் அபார்ட், நான் உன்கிட்ட சீரியஸா பேசணும்" என்றான். அதிர்வு 33. தூயவன் முகத்தில் இருக்கும் தீவிரத்தை உணர்ந்தவள் தன் நக்கல் நையாண்டிகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு, "சரி வா, இப்படி உட்கார்ந்து பேசுவோம். அடிபட்ட கையோட எவ்வளோ நேரம் நிப்ப?" என்றபடி ஷோஃபாவில் சென்று அமர்ந்தாள். இப்பொழுதும் அவள் தன் நலனை கருத்தில் கொள்வதை எண்ணியவனுக்கு வருத்தமாக இருந்தது. அவள் அக்கறை காட்ட வேண்டுமென்று யோசித்தெல்லாம் எதுவும் செய்யவில்லை. இயல்பாகவே அவளுடைய குணத்தில் அக்கறை இருக்கிறது என்று அவனுக்கு இப்பொழுதுதான் புரிந்தது. அவள் எதிரே அமர்ந்தவன் மௌனமாக அமர்ந்திருக்க, அவளோ, "என்ன சார், பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க?" என்க, "நான் இவ்ளோ நாளா உன்கிட்ட ஏன் அப்படி கடுமையா நடந்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியுமா?" என்றான். அவளோ மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியபடி கண்ணை சுருக்கி பார்க்க, அவன் என்னவென்று புருவம் உயர்த்தினான். "ஏண்டா மக்கு சாம்பிராணி, அததானடா இத்தனை நாளா உன்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். நீ தானே சொல்ல மாட்டேங்கிற, இப்ப வந்து தெரியுமான்னு கேக்குற" என்றாள் கடுப்பாக. "இல்ல, என்கிட்ட 2 தடவை அத பத்தி கேட்க ட்ரை பண்ணுனேன். ஆனா அத பெருசா மைண்ட் பண்ணிக்கல நீ. அதான் கேக்குறேன். ஏதோ என்ன பத்தி நினைச்சு வச்சிருக்கன்னு மட்டும் எனக்கு புரியுது. அது நம்ம முதல் சந்திப்பிலேயே உருவானதுன்னும் எனக்கு தெரியும். ஆனா என்னன்னு நான் யோசிச்சும் எனக்கு பதில் இல்ல. உன்கிட்ட கேட்டோம், நீ சொல்லல. அதனால அப்படியே விட்டுட்டேன்" என்றாள் சாதாரணமாக. "அதான் ஏன் விட்ட? இந்த அளவு ஒருத்தன் திட்டுறான்னு உனக்கு கோபம் வரலையா? என்ன உட்கார வச்சு கேள்வி கேட்கணும்னு தோணலையா?" பாவமாக கேட்டான். "என்ன இவன் இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிறான்? பார்ட்டில சரக்கு எதுவும் அடிச்சிட்டானோ?" என்று யோசித்தவள், "டேய், சரக்கு எதுவும் அடிச்சியா?" என்று கேட்க, அதில் பொறுமை இழந்தவன், "ஆதினி, ப்ளீஸ் பி சீரியஸ். எனக்கு பதில் வேணும்" என்றான். ஆனால் சத்தம் குறைவாக. ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்று யூகித்தவள், "என்னடா என்ன கேட்க சொல்ற? கேட்டதுக்கு பதில் வரல. திரும்ப திரும்ப என்னால உன்கிட்ட வந்து கேட்டு கெஞ்ச எல்லாம் முடியாது. அண்ட் ஐ நோ மை செல்ஃப். அவ்ளோதான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் செய்யல. நீ ஏதோ என்ன தப்பா புரிஞ்சுதான் இப்படி பிஹேவ் பண்றேன்னு புரிஞ்சுது. அண்ட் ஆல்சோ ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் டு யூ. அதனால நீயே என்னைக்கு வந்து அத பத்தி பேசுறியோ பேசிக்கோன்னு இருந்தேன். அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ கேள்வி கேட்கிற?" என்றால் அவனை சந்தேகமாக பார்த்தபடி. அவனோ, "அந்த போட்டோ" என்று இழுக்க, இங்கு ஆதினிக்கு இதயம் தாறுமாறாக துடித்தது. முயன்று தன்னை சமன்படுத்தியவள், "புரியல, என்ன போட்டோ?" என்றாள். அவனோ பெருமூச்சு விட்டபடி, "சரி, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். அஜய் யாரு? அவனுக்கு எதுக்கு நீ என் கூட எடுத்த போட்டோவ அனுப்புன? அது போக என்ன வளைச்சு போடுறது தான் உன் பிளான் அப்படின்னு எல்லாம் எதுக்கு மெசேஜ் அனுப்புன? இதெல்லாம் தான் இத்தனை நாள் உன் மேல நான் கோபப்பட காரணம். இப்ப அதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சுட்டு, நான் தான் தப்பா புரிஞ்சிருக்கேன்னு" என்று அவன் கூறவும், "ஹுஃப்" என்று பெருமூச்சு விட்டவள் ஏதோ பேச வர அவளை தடுத்தவன், "ப்ளீஸ் ஆதினி, நான் முழுசா பேசிடுறேன்" என்றவன், "ரியலி சாரி. நான் எப்பவும் யாரையும் காயப்படுத்த நினைக்க மாட்டேன். ஆனா நிஜமா அன்னைக்கு நான் இருந்த மைண்ட் செட்ல எனக்கு எல்லாமே தப்பா தான் புரிய தோணுச்சு. முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. அதனால தான் அன்னைக்கு உன்னை பத்தி நான் நினைச்சு வச்சது அப்படியே பதிஞ்சிருச்சு. நீ செய்யற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நீ போடுற பிளானா தான் தெரிஞ்சுது. நான் என்னோட தப்ப நியாயப்படுத்தல. தப்புதான். உன்னை வார்த்தையால ரொம்ப நோகடிச்சிருக்கேன்.
ஜாதகம் மாறாம மாதவன் மாதவி லவ் பண்ணாம மாதவன் கூட தான் உன் கல்யாணம்னு இருந்திருந்தா கண்டிப்பா இத மனசுல வச்சுட்டு உன் கல்யாணத்தை நிறுத்தி உன் வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கி இருப்பேன். இன்னைக்கு காது சொன்ன அப்புறம்தான் அஜய் யாருன்னும் நீ ஏன் அப்படியெல்லாம் அவன்கிட்ட பேசி இருந்தன்னும் தெரிஞ்சுது. உன்கிட்ட முன்னாடியே நேரடியா வந்து இத சொல்லி சால்வ் பண்ணிருக்கணும். கேட்டா நீ உஷாராகிடுவியோன்னு உன்னை கையும் களவுமா பிடிக்க நினைச்சுதான் அமைதியா இருந்துட்டேன் என்று மிகவும் உருக்கமாக தவறை உணர்ந்து மன்னிப்பு வேண்டினான் தூயவன். இயல்பிலேயே தவறென்றால் உடனே ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதும் தீர விசாரிக்காமல் ஒரு செயலை செய்யக்கூடாது என்பதும் தூயவனின் நியதி. இதுநாள் வரை தான் கடைபிடித்த ஒன்று இப்பொழுது தன் தவறினால் தவறிவிட்டதே என்று தூயவன் மனம் நச்சரித்தது. மற்ற யாரிடமும் இவ்வாறு அவன் நடந்து கொண்டதும் இல்லை. ஆதினியிடம் மட்டும்தான் அவனது குணம் மாறுபட்டது. எங்கே தவறினோம் என்று தூயவனுக்கும் புரியவில்லை. ஆனால் இவ்வளவு பெரிய விஷயம் மனதினுள் இருந்த போதும் அவனை மீறி ஆதினியை கண்டால் அவனின் இதயம் அதிர்வது ஏன் என்ற காரணம் தூயவன் அடிக்கடி யோசிப்பதில் ஒன்று. அவன் பேசியதையெல்லாம் அமைதியாக கேட்டவள் அவனையே எந்தவித பாவனையும் முகத்தில் காட்டாமல் பார்க்க அவள் முன் கையை அசைத்தவன் என்னாச்சு என்று கேட்க தலையை உலுக்கியவள் சோ நீ என்ன ஒரு பணப்பேய்ன்னு நினைச்சிருக்க. உன் சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் முதல்ல மாதவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கேன்னும் அப்புறம் நடந்த விஷயத்தையெல்லாம் எனக்கு சாதகமாக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன்னு நினைச்சிருக்க. பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் உன்னை கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு நீ சொல்லியும் நான் சொல்லாம இருந்தேன்னு நினைச்சிருக்க. அப்படிதானே என்று முகத்தை இறுக்கமாக வைத்து கேட்க அவனோ ஆமாம் என்று தலையசைத்தான். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லல்ல. எப்படி இப்படி நினைக்க உனக்கு தோணுச்சு? ஏண்டா பணத்துக்கு ஆசைப்படுறவ எதுக்கு உன் தயவு வேணான்னு நினைச்சு வாடகை கொடுக்கணும்? அதையாச்சும் யோசிச்சு பாத்தியா என்று ஆதங்கமாக கேட்க இல்ல அதுவும் என்ன நம்ப வைக்க நீ போட்ட பிளான்னு நினைச்சேன் என்றவன் தலை குனிந்தான். அவளோ ஆமா இவர் பெரிய சிபிசிஐடி ஆபீசரு, எல்லாத்தையும் கரெக்டா கெஸ் பண்றதுதான் நினைப்பு. இவ்ளோ பெரிய கம்பெனிக்கு ஓனர், யார் எப்படின்னு பார்த்த உடனே யூகிக்க கூட முடியல. நீ எல்லாம் என்னதான் படிச்சியோ என்று அவனை அவள் மட்டம் தட்ட அவனோ இங்க பாரு நான் செஞ்சது தப்புதான். தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்துட்டேன். மனசார உணர்ந்துதான் வந்திருக்கேன். நீ இப்படியெல்லாம் பேசுறது சரியில்லை சொல்லிட்டேன் என்று தன் நிறுவனத்தை பற்றி கூறவும் முணுக்கென்று வந்த கோபத்தில் கூறினான். செய்யறதையும் செஞ்சுட்டு துரைக்கு கோபம் வேற வருதோ? நான் உண்மையை தானடா சொன்னேன். மண்டையில மசாலா இருக்கிறவன் ஒண்ணு என்ன கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்க கூடாது, இல்லனா கல்யாணம் பண்ண உடனே விஷயத்த பேசி தீர்த்திருக்கணும். அதை விட்டுட்டு என்று ஆதினி சற்று அதிகப்படியாகத்தான் பேசினாள். வேணாண்டி நீ ஓவரா பேசுற. நான் தான் சொல்றேன்ல நான் செஞ்சதெல்லாம் தப்புதான்னு. செஞ்ச தப்புக்கு தண்டனை என்ன வேணா கொடு, ஏத்துக்கிறேன். அதை விட்டுட்டு இப்படி என்ன கேவலமா பேசாத என்க அவளோ துரை இவ்ளோ நாள் என்ன கேவலமா பேசுனீங்க தானே, அப்ப மட்டும் இனிச்சுதோ? ஆதினி அது நான் தெரியாம செஞ்சது, ஆனா இப்போ நீ தெரிஞ்சே செய்யறது என்றான் பொறுமையை இழுத்து பிடித்து. தெரிஞ்சு செஞ்சதோ தெரியாம செஞ்சதோ பேசின வார்த்தை பேசுனது தானே. இப்ப நானும் உன்னை தெரியாம கொஞ்ச நாள் கேவலமா பேசிட்டு அப்புறம் சாரி கேட்கவா என்றாள் எகத்தாளமாக. ஏதோ இவ்ளோ நாள் நான் பேச பேச நீ அமைதியா கேட்டுட்டு அழுதுட்டு இருந்த மாதிரி பேசுற. நீயும் கூட கூட தானே பேசுன. நானாச்சும் இந்த விஷயத்த நினைச்சுதான் உன்னை தப்பா பேசுன. ஆனா நீ சும்மாவா இருந்த? என்ன காலில விழ வச்ச. ஐ அக்செப்ட் தட் மை வேர்ட்ஸ் வேர் ஹார்ஷ். ஆனா எந்த அளவுக்கு என்ன வச்சு செய்யணுமோ அந்த அளவுக்கு வச்சு செஞ்சதானே. அப்புறம் என்ன? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நான் செஞ்ச எல்லாம் தப்புதான், தெரியாம தான் எல்லாம் செஞ்சேன். அதுக்கு உன்கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன். அதுக்காக நீ பேசுற எல்லாத்தையும் எல்லாம் கேட்டுட்டு பொறுமையா இருக்க முடியாது. பேசி இதோட சமாதானம் ஆகிடலாம்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவரா போற. என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ போ என்றவன் கோபமாக அறையினுள் செல்ல போக ஹலோ மிஸ்டர் என்றாள் ஆதினி. அவனோ என்னவென்று பார்க்க செஞ்சதுக்கு தண்டனையா என்ன வேணாலும் செய்யறேன்னு சொன்னதன இப்போ கோபப்பட்டு போனா என்ன அர்த்தம் என்க பொறுமையாக அவள் புறம் திரும்பியவன் சொல்லு என்ன செய்யணும் என்றான். முடியாது போ என்றுதான் கூறுவான் என்று எதிர்பார்த்து அவள் கேட்க அவன் இவ்வாறு கேட்டதும் என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாற பின் இப்ப ஒண்ணுமில்ல, நான் சொல்லும்போது செஞ்சா போதும், முதல்ல கை சரியாகட்டும் என்று விட்டு மிடுக்காக உள்ளே சென்றவளை புரியாமல் பார்த்தவனின் இதழ்கள் அவனையும் மீறி லேசாக மலர்ந்தன. நல்லவதான், ஆனா கொஞ்சம் சேட்டை அதிகம். வேற வழி இல்ல, நம்ம செஞ்ச தப்புக்கான பலனை நம்ம அனுபவிச்சுதானே ஆகணும். அப்படி என்ன செஞ்சிட போறா, சமாளிப்போம்
என்று நினைத்தவன் அறையினுள் சென்றான். நாளைக்கு என் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிறேன், ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு இங்கேயே தூங்கிக்கிறேன் என்றவள் கட்டிலின் மறுபுறம் சென்று அமர்ந்தாள். பாடல் கேட்கலாம் என்று ஏர்பாடை எடுக்க அதுவோ சார்ஜ் இல்லாமல் இருக்க ஓரமாக வைத்து விட்டாள். தூயவன் அவனுடைய காதொலிப்பானில் ஒன்றை தன் காதில் பொருத்தியவன் மற்றொன்றை அவளிடம் கொடுக்க அவள் அதனை வாங்கும் பொழுது அவனை பார்க்க அவனும் பார்க்க இருவருக்கும் முதல் சந்திப்பின் போது பாடல் கேட்ட நினைவு வந்தது. முகத்தில் எந்த பாவனையும் காட்டாமல் இருவரும் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டனர். பின் அதனை தன் அலைபேசியோடு பொருத்தியவள் பாடலை ஒலிக்க விட்டாள். சிறிது நேரத்தில் காதம்பரி அவளுக்கு அழைப்பு விடுக்க அழைப்பை ஏற்றவள் மற்றொன்று அவன் காதில் இருக்கிறது என்பதை மறந்து அலைபேசியை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்று பேச ஆரம்பித்தாள். ஹலோ ஆது என காதில் காதம்பரியின் குரல் ஒலிக்க அவர்கள் பேசுவதை தான் கேட்பது தவறு என்று யோசித்தவன் காதொலிப்பானை அகற்றப் போக அதற்குள் அது என்னாச்சு, ஆர் யூ ஓகே, ஏதோ கோபத்துல இருக்கியா அண்ணா மேல என்று கேட்க தன்னை பற்றிதான் பேசுகிறார்கள் என்று நினைத்தவன் பின் நம்மள பத்தி தானே பேசுறாங்க, கேப்போம் தப்பில்ல என்று கேட்க ஆரம்பித்தான். ஆதினியோ அவன் தன்னிடம் பேசியது அதற்கு தான் பதில் பேசியது என அனைத்தையும் கூற ஆரம்பித்தாள். ஆதினி பேசுவது எதுவும் அவனுக்கு கேட்காதல்லவா, காதம்பரி கொட்டுவது மட்டும்தான் கேட்டது. என்ன பேசுறான்னு தெரியலையே என்று யோசித்தபடி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான் தூயவன். ஆதினி கூறி முடிக்கவும், என்னடி ஆதினி, அண்ணா பாவம் இல்லையா, அவர் நிஜமா தப்ப ரியலைஸ் பண்ணிதான் கேக்குறாரு, நீ இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதாது என்று காதம்பரி தூயவனுக்கு ஆதரவாக பேச தூயவனோ அப்படி சொல்லு காது என்று மெச்சிக்கொண்டான். என்னடி அண்ணன் பாசம் பொத்துட்டு வருதோ, இப்படியெல்லாம் இல்லடி, நீ தானே சொல்லுவ தப்ப உணர்ந்து ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்கும் போது பெருந்தன்மையா மன்னிக்கணும்னு. அதுவும் இல்லாம அவங்க சுச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாரு, இதே உன் பக்கத்துல இருந்த பையன் உனக்கு தெரியாம போட்டோ எடுத்து இப்படி யாருக்கோ அனுப்பி வளைச்சு போட போறேன்னு சொல்லி அத நீ பாத்திருந்தா உனக்கு அவங்க மேல நல்ல எண்ணம் வந்திருக்குமா? இல்லதானே? அதுவும் யாரோ சொன்னதை கேட்டு அண்ணா இப்படியெல்லாம் செஞ்சா கூட ஓகே, அவரே உன் மொபைல்ல கண்ணார பார்த்த அப்புறம் எப்படி உன்னை நல்ல மாதிரி நினைக்க தோணும் என்று பெரிதாக உரையாற்ற, தங்கச்சி பாயிண்டா பேசுறாயா, இதுக்கு இவ என்ன பதில் சொல்லுவான்னு தெரிஞ்சே ஆகணுமே என்று யோசித்தவன் குளியலறையிலிருந்து பார்த்தால் பால்கனி தெரியும், பேசுவதையும் கேட்கலாம் என்றெண்ணி வேகமாக குளியலறைக்கு சென்று எக்கி ஜன்னல் வழியே கேட்க ஆரம்பித்தான். எம்மா தாயே, ஆரம்பிக்காத, நான் உண்மைய சொல்லிடுறேன். உனக்கு அட்வைஸ் பண்றவனா அவனை மன்னிக்காமையா இருப்பேன்? சொல்ல போனா எனக்கு அவன் மேல கோபமே வரல. கொய்யால நம்மள இவ்ளோ மட்டமா நினைச்சிட்டானேன்னு லேசா கடுப்புதான். ஆனாலும் இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. இப்ப அஜய் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக வேற வழி தெரியாம அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஆக்சுவலா இதுவாதான் இருக்கும்னு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் என் மொபைல இவன் எடுத்து பாப்பான்னு யோசிக்கல. பிகாஸ் லாக் பண்ணிருப்பேன். ஆனா இப்ப யோசிக்கும் போதுதான் புரியுது, அன்னைக்கு சூசு வந்த அவசரத்துல லாக் பண்ணாம அப்படியே வச்சுட்டு போயிருப்பேன்னு. என்னமோ தெரியல, அவன் மேல கோபமே வரமாட்டுது. சும்மா அவனை கொஞ்ச நாள் அலைய விடலாம்னு தான் கோபமா பேசிட்டு வந்தேன், போதுமா என்று ஆதினி கூற அதனை கேட்ட தூயவனோ, அடிப்பாவி, நடிப்பா அப்போ எல்லாம், அலைய விடுறியா என்று வாய் அர்ச்சித்தாலும் மனமோ இந்நிலையிலும் தன்னிலையில் இருந்து யோசித்து பெருந்தன்மையாக அவள் பேசியதையும் கடைசியாக தன் மீது கோபமே வரவில்லை என்று கூறியதையும் நினைத்தவனுக்கு சொல்லவியலா உணர்வொன்று தோன்றியது. காதம்பரியோ, அடிப்பாவி, இப்ப எல்லாம் ஆக்டிங்கா என்று வாயை பிளக்க, பின்ன எப்படியெல்லாம் வெறுப்பேத்திருப்பான், அதுக்கெல்லாம் சும்மா ஒரு ரிவெஞ்ச் என்று கூறியவள் சிரிக்க அவளுடைய இந்த மாற்றத்தை கண்டு கொண்ட காதம்பரியோ, என்ன ஆது பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு, பார்ட்டில வேற அண்ணாவை லுக்கு விட்டுட்டே வேற பாடுன, என்ன விஷயம், சம்திங் என்று இழுக்க தடுமாறிய ஆதினி, ஐய அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீ என்னத்தையாவது அவன்கிட்ட உளறி வைக்காத, எனக்கு தூக்கம் வருது, குட் நைட் என்று அழைப்பை துண்டித்தவளின் மனதில் மீண்டும் தான் பாடிய ஒற்றை திங்கள் அந்நிலவில் எனும் வரிகள் ஓட நிலவினை பார்த்து சிரித்தபடி நின்றாள். அவள் பேசுவதையெல்லாம் கேட்டவனுக்கும் அவள் பாடும் பொழுது தன்னை பார்த்தது நினைவிற்கு வர லேசாக சிரித்தவன், மவளே, என்னையவ அலைய விட பாக்குற, இனிமே இருக்குடி உனக்கு, நிஜமாவே நீ ஃப்ராடு தாண்டி, ஆனா நல்ல ஃப்ராடு என்று நினைத்து கொண்டான். அறைக்குள் வந்த ஆதினி, இந்த உர்ராங்கொட்டா எங்க போனா என்று யோசித்தபடி அறையை அலச
குளியலறையிலிருந்து அம்மா என்ற தூயவனின் அலறல் சத்தம் கேட்டது. அதிர்வு 34. தூயவனின் அலறல் கேட்டு பதறியவள் வேகமாக குளியலறைக்கு செல்ல அவனோ மீண்டும் விழுந்து கிடந்தான். ஹே, என்னாச்சு என்றபடி வேகமாக அருகில் சென்றவள் அவனை கைத்தாங்கலாக தூக்கி அங்கிருக்கும் மேற்கத்திய கழிப்பறையின் மேல் அமர வைத்தாள். பார்த்து வரமாட்டியா? எத்தனை தடவடா விழுந்து வாரி வைப்ப? ஏற்கனவே விழுந்ததுக்கே இன்னும் கையில கட்டு போட்டிருக்க என்று அவனை திட்டிக் கொண்டிருந்தவள் அப்பொழுதுதான் அவனுடைய கை கட்டு கழண்டிருப்பதையும் அந்த கையால் அவன் இடுப்பை பிடித்தபடி அமர்ந்திருப்பதையும் கவனித்தவள், டேய், உன் கை என்று கூற தூயவனுக்கும் அப்பொழுதுதான் நினைவிற்கு வந்தது. ஆச்சரியமாக பார்த்தவன் அந்த கையை நீட்டி மடக்க எந்த ஒரு வலியும் அவனுக்கு ஏற்படவில்லை. ஏ, என் கை சரியாயிடுச்சு என்றபடி மேலும் அவன் கையை நீட்டி மடக்க அவளோ, எப்படிரா, டாக்டர் கைய அசைக்க கூடாதுன்னு தானே சொன்னாரு, ஆனா இது எப்படி என்று கேட்க அவனும் அதான் எனக்கும் புரியல என்று யோசித்தவன் பின் ஆதினியை நோக்கியவன், ஏண்டி, என்ன பழிவாங்க எதுவும் பிளான் பண்ணி டாக்டருக்கு கமிஷன் கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டியா என்று கேட்க அவளோ, அடச்சை, புத்திய பாரு, அன்னைக்கு பாவப்பட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சேர்த்தன்ல, இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ என்றவள் அவன் தலையில் நங்கென்று கொட்டினாள். தலையை தடவியவன், ஏ, வலிக்குதுடி என்க ஆதினியோ, சரி, இப்போ உனக்கு வலி இல்லையா அப்போ என்று கேட்க அவனோ, இல்லன்னு தான் நினைக்கிறேன் என்று கையை உதறியவன் ஒரு வேகத்தில் எழுந்துவிட சற்று நேரம் முன்பு விழுந்ததில் காலில் ஏற்பட்ட சுளுக்கு அவனை நிலை தடுமாற வைத்தது. ஆதினியை பற்றுதலுக்காக பிடிக்க அதில் தடுமாறிய ஆதினியின் கை அவள் அருகில் இருந்த ஷவரை திறந்துவிட மேலிருந்து ஷவர் மழை பொழிய ஆரம்பித்தது. இந்த திடீர் தாக்குதலை எதிர்பாராத இருவரின் இதயங்களும் சொல்லாலான உணர்வில் அதிர, குளிர்ந்த நீர் இத்தனை நாட்களாய் அவர்களின் மனதில் எரிந்து கொண்டிருந்த கோபத்தீயினை குளிர வைத்துக் கொண்டிருந்தது. மேலிருந்து கொட்டிய நீரினால் படபடத்த அவளின் விழிகள் அவனுக்கு ஏதோ கதை கூற விளைவது போன்று தோன்ற, கதையை தன் விழிகளாலே படிக்க எண்ணியவனோ இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தான். இருவரின் உடல்களும் ஒன்றோடொன்று உரசிக் கொண்டிருக்க எங்கோ ஒரு தேநீர் கடையின் வானொலியில் ஒலிக்கும் பனி விழும் இரவு, நனைந்தது நிலவு, இளங்கோயில் இரண்டு இசைக்கின்ற பொழுது, போக்கும் போது பூங்காற்றும் தூங்காது மாவா எனும் வரிகள் ஜன்னல் வழியே வீசிய காற்றின் வேகத்தில் அருகிலும் அருகாமையிலும் மாறி மாறி கேட்டு அவர்களின் மோன நிலைக்கு இன்னும் மெருகூட்டியது. எவ்வளவு நேரம் அந்த மோன நிலையில் இருவரும் நின்றிருந்தார்களோ அவர்களுக்கே வெளிச்சம். ஈர உடலில் குளிர்காற்று ஊசியாய் துளைக்க, இவ்வளவு நேரம் சுளுக்கிய கால் ஊன்றியிருப்பது வேறு வலியை கொடுக்க முதலில் தூயவன்தான் சுதாரித்தான். அவன் சுதாரித்த மறுகணமே பெண்ணவளும் அந்நிலையில் இருந்து விடுபட இருவருக்கும் ஒருவரை ஒருவர் எதிர்நோக்க சங்கோஜமாக இருந்தது. பின் மெல்ல அவனை அழைத்து வந்து அறையில் இருந்த நாற்காலியில் அமர வைத்தாள். அவனிடம் பேச கூச்சம் தடுத்தது. இருப்பினும் முயன்று தொண்டையை செருமியவள், உன்னால ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? இப்போ நடக்க கஷ்டமா இருக்குதான? என் கொலீக் ஒருத்தவங்களோட ஹஸ்பண்ட் சுளுக்கு தடவர வைத்தியரா இருக்காங்க, அவங்கள வர முடியுமான்னு கேட்டு பாக்குறேன் என்றவள் அலைபேசியை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டாள் வெளியே ஹாலுக்கு. இன்னும் அவளின் மூச்சு சீராகவில்லை. தண்ணீர் குடித்து தன் படபடப்பை போக்கியவள் வைத்தியரை அழைக்க அவரும் வருவதாய் கூறி அழைப்பை துண்டித்தார். பின் ஈர உடையை மாற்ற எண்ணியவள் அறைக்குள் வர அவனும் தட்டு தடுமாறி அவனது உடையை அரும்பாடு பட்டு மாற்றி முடித்தான். பாவமாக இருந்தது ஆதினிக்கு. உதவி செய்ய தோன்றினாலும் உடை மாற்ற உதவி செய்ய கேட்கும் அளவுக்கு அவர்கள் இன்னும் நெருங்கவில்லையே. ஆடையை எடுத்து குளியலறைக்குள் சென்று உடை மாற்றி விட்டு வந்தாள். அதற்குள் வைத்தியரும் வந்துவிட தூயவனின் காலில் இருக்கும் சுளுக்கை எண்ணெய் தேய்த்து நீவி விட்டவர் பின் கைகளை பரிசோதித்தார். கைகளை நீட்டி மடக்கி 2 முறை சொடுக்கெடுத்தவர் பின், இதுக்கா கட்டு போட்டு 1 வாரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க? முதல் நாள் லேசா வலி மட்டும் இருந்திருக்கும். கையில சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா எதுவுமே அடிபடல. சும்மா பில் அமௌண்ட் ஏத்தணும்னு இப்படி பண்ணிருப்பாங்க போல. நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பாடிய ஃபிட்டா வச்சிருக்கீங்க.
இந்த பாடி லேசா கீழே விழுந்ததுக்கெல்லாம் ஃப்ராக்சர் ஆகுமா என்ன? ஒரு வகையில இப்போ 2வது விழுந்தது கூட நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க. இல்லனா இன்னும் எத்தனை நாள் கட்டோட சுத்திருப்பீங்களோ? சரி, ஓகே. இனிமே நீங்க நார்மலா நடக்கலாம். கை கால் 2மே ஓகே தான். அவருக்கான கட்டணத்தை வாங்கிவிட்டு செல்ல தூயவனோ ஆதினியை பார்க்க, அவளோ, டேய் என்ன, நான் ஒன்னும் பிளான் பண்ணி உனக்கு கட்டு போட வைக்கல. அந்த டாக்டர் ஏமாத்துனா நான் என்ன செய்யறது? சந்தேகமா பார்த்த மவன நிஜமாவே கட்டு போட வச்சிருவன், ஜாக்கிரத என்றபடி திரும்பி படுத்துக் கொண்டாள். அவள் பேச்சில் சிரித்தவன் மறுபக்கம் திரும்பி படுத்துக் கொண்டான். உறக்கம் வராமல் அலைபேசியை எடுத்தவன் மித்ராவின் காணொளி வந்திருக்கிறதா என்று தேட, இல்லை என்று காட்டவும், ச்ச, இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் ஏன் தான் லேட் அப்டேட் கொடுக்கறாங்களோ என்று ஒரு ஆவலில் சத்தமாகவே புலம்பினான். அதனை கேட்டவள், அவங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லாமையா இருக்கும்? எல்லாத்தையும் சமாளிச்சு வீடியோ கிரியேட் பண்ணி போடுறதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா என்று ஆதரவாக கூற, ஆமா, மித்ராவும் பாவம், எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீடியோ போடுறா, டைம் எடுக்க தான் செய்யும் என்று நினைத்தவன், அதுவும் கரெக்டு தான் என்றான். இவன் அப்படி என்ன வீடியோக்காக இவ்ளோ ஈகரா இருக்கான் என்று யோசித்தவள் பின் அதனை ஓரம் கட்டிவிட்டு, டேய், நாளைக்கு எனக்கும் சேர்த்து சமைச்சிரு, ஓகே என்று உறங்க ஆரம்பித்தாள். எல்லாம் நேரம்டி, சும்மாவே நீ அந்த ஆட்டம் ஆடுவ. நான் வேற தெரியாம ஒரு தப்பு செஞ்சு உன் காலுல சலங்கைய வேற கட்டி விட்டுட்டேன். சும்மாவா இருப்ப என்று நொந்தவனுக்கு அவளுக்கும் சேர்த்து சமைப்பதில் ஒன்றும் கஷ்டமெல்லாம் இல்லை. சிரித்தபடி உறங்க ஆரம்பித்தான். மறுநாள் விடியல் அழகாய் விடிய தூயவன் எழுந்து அவனது வேலைகளை செய்து கொண்டிருக்க அப்பொழுதுதான் கண்விழித்தாள் ஆதினி. எழுந்தவளின் கண்ணில் பட்டது அலைபேசியை பார்த்து சிரித்து கொண்டிருந்த தூயவன்தான். மித்ராவின் காணொளி வந்துவிட்டது. நேற்றுதான் இதை பற்றி கூறினோம், அதற்குள் வந்துவிட்டது என்று நினைத்துதான் சிரித்து கொண்டிருந்தான் தூயவன். இவன் என்ன மொபைல பார்த்து சிரிக்கிறான்? முதல்ல இந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் என்று நினைத்தவள் அவன் குளியலறைக்குள் சென்றதும் அவனுடைய அலைபேசியை எடுக்க, அதுவோ பூட்டப்பட்டிருக்க, திறக்கும் எண் என்னவாக இருக்கும் என யோசிக்க, பின் அவன் பிறந்த வருடத்தை உள்ளீடு செய்ய அதுவோ திறந்து கொண்டது. தூ, இவ்ளோ ஈஸியா வச்சிருக்கான் என்றவள் அவன் சமீபமாக எந்த செயலியை திறந்திருக்கிறான் என்று பார்க்க, சமீபமாக எதுவும் உபயோகிக்கவில்லை என்று காட்டியது. அவன் அழித்திருப்பான் போலும். யோ, நீ மிஸ்டர் கிளீன் தான், அதுக்காக ரீசன்ட் டேப் கூடவா இப்படி உடனே உடனே கிளீன் பண்ணுவ என்று நொந்தவள் வேறு வழியின்றி அலைபேசியை எடுத்த இடத்தில் வைக்க போக, அவளின் கைப்பட்டு அவனது அலைபேசியில் இருந்த மியூசிக் செயலி திறந்து கொண்டது. அதில் மித்லஸ் மித்ராவின் வீடியோ அனைத்தும் ஆடியோவாக தரவிறக்கம் செய்யப்பட்டிருக்க, ஓ, அப்ப நேத்து இத பத்தி தான் அவ்வளோ ஆர்வமா கேட்டானா என கண்களை சுருக்கி யோசிக்க, பின் அவன் வரும் அரவம் கேட்டு அலைபேசியை வைத்துவிட்டு சென்று விட்டாள். பின் இருவரும் தூயவன் செய்து வைத்த காலை உணவினை முடித்து மதியத்திற்கும் எடுத்து வைத்து அவரவர் அலுவலகம் செல்ல கிளம்பி தயாராகி வந்தனர். ஆதினி கேப் முன்பதிவு செய்ய அலைபேசியை பார்த்து கொண்டிருக்க, இவளை நாமளே டிராப் பண்ணுவோமா என்று யோசித்தவன் அதனை கேட்க வர, அவளோ, டேய், இன்னைக்கு நீதான் என்ன என் ஆபீஸ்ல டிராப் பண்ற சொல்லிட்டேன் என்று அதிகாரமாக கூற, அவனோ, என்ன அதிகாரமெல்லாம் ஓவரா இருக்கு என்றிட, ஹலோ, நீ செஞ்ச எல்லாம் மறந்து போச்சா? ஒழுங்கா நான் சொன்னதை செய் என்க, ரொம்பதாயா லந்து பண்றா என்று நினைத்தவன் வேண்டுமென்றே முகத்தை பாவமாக வைத்து, போலாமா என்றபடி முன்னே சென்றான். அவனை பார்க்க ஒரு பக்கம் பாவமாக இருந்தாலும் ஆதினிக்கோ அவனை அதிகாரம் செய்வதும் அதற்கு அவன் கட்டுப்பட்டு நடப்பதும் பிடித்திருந்தது. ஆனால் அவன் அவளின் திட்டத்தை ஏற்கனவே அறிந்துவிட்டான் என்று தெரியவில்லை பாவம். காரினுள் இருவரும் ஏற காரை இயக்க வந்தவன், ஹே, அயன் பாக்ஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டேன், ஒரு நிமிஷம் என செல்ல போக, அவளோ, இல்ல, நான் ஆஃப் பண்ணிட்டேன், கடைசியா நான் என் ட்ரெஸ் அயன் பண்ணல என்க, அவனோ, ஓ, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் சுவிட்ச் ஆஃப் பண்ண ஞாபகம் இல்ல, 2 மினிட்ஸ் இதோ வந்துடுறேன் என்றவன் வீட்டு சாவியை எடுத்துக்கொண்டு சென்றான். ஒருவேளை அம்னீஷியா பேஷண்டா இருப்பானோ என்று நினைத்து அமர்ந்திருக்க அதற்குள் வந்துவிட்டான். ஆல் ஓகே, போலாம் என்றபடி கிளப்பினான் வண்டியை. சென்று கொண்டிருக்கும் போது வானொலியில் மித்ராவின் காணொளியை ஒலிக்க விட்டான். காணொளி ஆரம்பிப்பதற்கு முன்னரே அவனின் முகம் மலர்ந்தது. அதனை ஆதினி கவனிக்கவும் தவறவில்லை. காணொளியில், ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க மித்லஸ் மித்ரா. என்னோட பேர்ல வேணா மித் இருக்கும்.
என் ஜேர்னல்ல எப்பவுமே மித்து இருக்காது. சோ போன வாரம் நாம பிரபல தொழிலதிபர் சதாசிவம் அவர்களோட கோல்மால் வேலைகளை பத்தி பார்த்தோம். அதுக்கான பலனா நம்ம அரசு ஏதோ முயற்சி செஞ்சிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால மிக்க மகிழ்ச்சி. ஓகே, சோ இன்னைக்கு நாம சதாசிவம் அவர்களின் நிறுவனத்திற்கு நேர்மாறாக இருக்கும் கலப்படம் மற்றும் எந்த ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள் எதுவும் பயன்படுத்தாத நிறுவனம் ஒன்றை பற்றி தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நான் இப்ப சொல்ல போறவங்க சதாசிவம் அவர்களுக்கு தொழில்துறை எதிரியாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு தான் நல்லது செஞ்சாவே பிடிக்காதே மக்களே, என்ன செய்யறது? ஃபைனலி இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறது இந்திரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட் பற்றி தான். அதோட தலைவர் மற்றும் நிறுவனர் மிஸ்டர் தூயவன் புகழேந்தி. அவரை போலவே அவரோட தொழிலிலும் ரொம்பவே சுத்தம் எனவும் அதனை கேட்ட ஆதினி தூயவனுக்கு வாழ்த்து கூற, அதற்கு மென்சிரிப்பை பதிலாக தந்தவனின் கவனம் முழுக்க காணொளியில் தான் இருந்தது. இவங்களோட நிறுவனம் இந்து சோப், இந்து சானிடைசர், இந்து டிடர்ஜென்ட் போன்ற பல வீட்டிற்கு தேவையான பொருட்களை எந்தவித தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்களும் இல்லாம சில தவிர்க்க முடியாத அடிப்படை ரசாயனங்களை தேவையான அளவு மட்டும் பயன்படுத்தி, ரொம்ப முக்கியமா இயற்கை மூலிகைகள், செடிகள் போன்றவற்றை பயன்படுத்தி செய்றாங்க. இத பயன்படுத்துறதுனால நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எந்த விதமான ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. நானே அவங்க ப்ராடக்ட்ஸ பர்சனலா யூஸ் பண்ணி பர்சனலா லேப்லயும் டெஸ்ட் பண்ணி தான் சொல்றேன். சந்தேகம் இருக்கிறவங்க நீங்களே கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். ரசாயனம் அதிகம் இருக்கிற பொருட்களை பயன்படுத்துறதுக்கு பதில் இது போன்ற இயற்கை முறை பொருட்களை பயன்படுத்தி பயன்பெறுவோமாக என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மித்லஸ் மித்ரா. என்னோட பேர்ல வேணா மித்து இருக்கும், என் ஜேர்னல்ல எப்பவுமே மித்து இருக்காது. நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன் கைஸ் என்றவாறு காணொளி முடியவும் ஆதினியின் அலுவலகம் வரவும் சரியாக இருந்தது. பரவாயில்ல, பிசினஸ் விஷயத்துல உன் மண்டையில நிறைய மசாலா இருக்கு போல, கீப் இட் அப் என்று கூறியபடி அவள் செல்ல, பாராட்டுறத கூட எகத்தாளமா பண்ணிட்டு போறா பாரு, ஒரு நாள் உனக்கு இருக்குடி என்று நினைத்து கொண்டவன் பின் சிரித்த முகத்தோடு வண்டியை கிளப்பினான். இதனை அப்பொழுதுதான் உள்நுழைந்த காதம்பரி பார்க்க, வேகமாக ஆதினியிடம் வந்தவள், ஏ ஆது, என்னடி அண்ணாவா உன்னை டிராப் பண்ணாரு, சிரிச்சுட்டே வேற போறாரு, உங்களுக்குள்ள எல்லாம் ஓகே ஆயிடுச்சு போல என்று மகிழ்ச்சியாக கேட்க, ஆதினியோ யோசனையோட அமர்ந்திருந்தாள். ஆது, உன்கிட்டதான் பேசுறேன், என்ன ஆச்சு என்க, காது, ஐ திங்க் he loves மித்லஸ் மித்ரா என்று கூற, அதில் காதம்பரியின் புருவங்கள் முடிச்சிட்டன. அதிர்வு 35. அது நீ என்ன சொல்ற என்று காதம்பரி புரியாமல் கேட்க, ஆமா காது, he loves மித்ரா என்றவள் நடந்த அனைத்தையும் கூற ஆரம்பித்தாள். அனைத்தையும் கேட்ட காதம்பரிக்கு, அண்ணாக்கு மித்ராவை பிடிச்சிருக்கலாம், ஆனா காதல் எல்லாம் வாய்ப்பே இல்ல, அவருக்கு உன் மேலதான் ஃபீலிங்ஸ் இருக்கு ஆது. அப்படிதாண்டி நானும் நினைச்சேன். ஆனா இப்ப நானா மித்ராவான்னு கேட்டா மித்ராவை தான் அவன் சொல்லுவான். தெரிஞ்சோ தெரியாமையோ இவளை தப்பா நினைச்சு நோகடிச்சிட்டோமேங்கிற குற்ற உணர்வு தான் அவன்கிட்ட இருக்கோன்னு தோணுது என்றவளின் கண்கள் கலங்கியது. அது இப்ப நீ ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற, இதுக்கெல்லாம் அவசியமே இல்ல, எப்படினாலும் நீ என்று கூற வந்தவளை தடுத்த ஆதினி, இல்ல காது, அவன் என்னதான் லவ் பண்ணணும் என்றவள் குழந்தையாய் தேம்பினாள். ஆதினி இவ்வாறு உடைந்து அழுபவள் இல்லை என்று காதம்பரிக்கு நன்கு தெரியும். அது நீ அண்ணாவை லவ் பண்றியா என்க வேகமாக ஆமாம் என தலையை ஆட்டினாள். இது ஏற்கனவே காதம்பரி அறிந்த ஒன்றுதான். ஆனாலும் வேறு ஒரு சந்தேகம் கடந்த 2 நாட்களாக காதம்பரிக்கு தோன்றியது. அதனை பற்றி பேசதான் எதிர்பார்த்து காத்திருந்தாள். அதற்கு இடையில் பல விஷயம் நடந்தேறியதில் அதை பற்றி கேட்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்பொழுது இவள் இவ்வளவு வருந்தி அழுவதை கண்டவளுக்கு தன் சந்தேகம் வலுவானது. எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரியுது ஆது, 2 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு அண்ணாக்கு உன்னை விட முகம் தெரியாத மித்ராவை பிடிச்சிருக்குன்னு தெரிய வரும்போது கஷ்டமா தானே இருக்கும் என்று கேட்டுவிட்டு அவளின் முகத்தையே ஆராய்ந்தாள். ஆமா காது, அவன்கிட்ட இனிமே லவ் சொல்லலாம்னு காத்துட்டு இருக்கிற நேரத்துல இது தெரிஞ்சா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் என்று உணர்ச்சி வசத்தில் கூறியவள் பின்புதான் காதம்பரியின் கூற்றை உள்வாங்கியவள் அதிர்ந்து பார்த்தாள் காதம்பரியை. காது, நீ என்ன சொன்ன என்றாள் ஆதினி குழப்பமாகவும் புரியாமலும். இல்ல ஆது, என்கிட்ட கூட சொல்லாம நீ 2 மாசமா உன்னோட காதல வளர்த்துட்டு இருக்கலன்னு கேட்டேன் என்று மீண்டும் நிறுத்தி நிதானமாக கூறியவள் தனது கைப்பையிலிருந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து ஆதினியிடம் காண்பித்தாள்.
அது பேருந்து சந்திப்பின் போது ஆதினி தூயவனோடு அவன் அறியாமல் எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படம். புகைப்படத்தை கண்ட ஆதினியோ, இது எப்படி உன்கிட்ட என்றால் அதிர்வோடு. நம்ம ரூம் கபோர்ட் கீழே ஒளிஞ்சிருந்துச்சு என்று கூற ஆதினியோ, சாரி காது என்றபடி தலைகுனிந்தாள். ஏண்டி, என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன? இப்ப அவ்வளவுதான் நம்ம பழகிருக்கோமா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல காது. பின்ன வேற எப்படி? நான் உன்னையும் அண்ணாவையும் வச்சு அப்பெல்லாம் கிண்டல் பண்ணுவேனே, ஏதோ பிடிக்காத மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்த. அப்போ நான் கிண்டல் பண்ணுனதுனாலதான் உனக்கு அப்படி தோண ஆரம்பிச்சுதா? இல்ல, அது லவ்வான்னு எனக்கே தெரியல. நான் என்னன்னு உன்கிட்ட சொல்லுவேன்? அவனை பார்த்த அன்னையில இருந்தே அடிக்கடி அவனும் அவன் குரலும் என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இத்தனைக்கும் அவன் அன்னைக்கு என்கிட்ட நார்மலா பேசுனது ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது. மத்தபடி ஃபுல்லா திட்டிட்டே தான் இருந்தான். ஆரம்பத்துல அவனை நினைச்சு நாம பயப்படுறோம்னு தோணுச்சு. ஆனா போக போகத்தான் அது பயம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவனை பத்தி நினைச்சு நினைச்சு அதுவே ஒரு விதமான உணர்வு அவன் மேல வரத்துக்கு காரணமாயிட்டு. இந்த போட்டோவை ஏன் பிரிண்ட் பண்ணேன்னு கூட எனக்கு சொல்ல தெரியல. ஏதோ ஒரு உந்துதல். இப்படி ஏகப்பட்ட குழப்பம் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும்போதுதான் மாதவன் என்ன பிடிச்சிருக்குன்னு ஆரம்பிச்சு கல்யாணம் வரைக்கும் பேச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என் மனச நான் மாத்திக்கிட்டேன். இது வெறும் ஈர்ப்பா கூட இருக்கலாம்னு. ரொம்ப யோசிச்சுதான் மாதவனுக்கு ஓகே சொன்னேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு குழப்பம், வருத்தம் இருந்துட்டே இருந்தது. நீ கூட கேட்டியே, தூயவனை நினைச்சு பயப்படுறியான்னு. நானும் வேற வழி இல்லாம ஆமான்னு சொல்லி சமாளிச்சேன். அவனை பத்தி சொன்னா நீ ஏதோ என்ன நினைச்சு வருத்தப்படுவியோன்னு சொல்லல. அப்புறம் மாதவனை மீட் பண்ணும்போது தூயவனை பார்த்த அடுத்த செகண்ட் ஒருவேளை அவனுக்கும் நம்மள மாதிரியே ஏதோ ஃபீல் இருக்கு போலன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா என்ன பார்த்ததும் அவனோட மூஞ்சி போன போக்குல எனக்கு நிஜமா அப்போ கோபம் வந்துருச்சு. 2 மாசமா ஏன்டா என்ன டார்ச்சர் பண்றங்கிற கோபமும் சேர்ந்துதான் அவன் பேசின வார்த்தைகள் எல்லாம் என்னோட பொறுமைய சோதிச்சிருச்சு. அப்புறம் அவன் மாதவனோட தம்பின்னு தெரிஞ்ச அந்த செகண்ட் அப்படியே என் மனசு குத்தி கிழிக்கிற மாதிரி இருந்துச்சு. மாதவன் கிட்ட கோபப்பட்டது கூட கஷ்டப்பட்டு என் மனச மாத்துறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அது புரியாம அவர் என் வாழ்க்கையில விளையாண்டு இருக்காருன்னும் 2 குடும்பமும் இதுல பாதிக்கப்படுமேங்கிற காரணத்தினாலயும் தான். ஆனாலும் ஒரு நிம்மதி இருந்துச்சு. இவனை மனசுல வச்சுட்டு அவனோட அண்ணன் கூட எப்படினாலும் என்னால வாழ முடியாது. அவருக்கும் மாதவிய மனசுல வச்சுட்டு என் கூட வாழ முடியாது. அதான் கல்யாணத்தை நிறுத்த சரின்னு சொல்லிட்டேன். ஆனா என்னோட நல்ல நேரம் சூழ்நிலையால தூயவனையே கல்யாணம் பண்ற நிலைமை ஆயிடுச்சு. நான் என் அப்பாக்காக சம்மதிச்சது ஒரு காரணம்னா, இவன் மேல இருந்த அந்த இனம் புரியா உணர்வு இன்னொரு காரணம். ஆனாலும் இவ்ளோ வெறுப்பா என் மேல இருக்கானேன்னு எனக்கும் ஆரம்பத்துல புரியல. பொண்ணுங்கனாலே அவனுக்கு வெறுப்பு போல போக போக மாத்திடலாம்னு நினைச்சேன். ஆனா அவனோட செய்கையெல்லாம் என்ன ரொம்ப கோபப்படுத்துச்சு. சுயமரியாதைய விட்டு கொடுத்துட்டு காதலுக்காக இறங்கி போக எனக்கு மனசு வரல. அவனே எப்ப மனசு விட்டு பேசணுமோ பேசட்டும்னு வெயிட் பண்ணேன். அதுவும் நடந்துச்சு. தூயவன் மனசுல ஒரு ஓரத்துல எனக்காக ஃபீலிங்ஸ் இருக்குன்னு இவ்ளோ நாள் நினைச்சேன். ஆனா மித்ராவ அவனுக்கு பிடிச்சிருக்கும்னு எதிர்பார்க்கல. அவனுக்கு ஆதினிய தான் பிடிக்கணும். ஆதினிக்கு அவன் மேல காதல் இருக்குன்னு உணர்ந்து அவன் ஆதினிய மனசார காதலிக்கணும். அதுதான் எனக்கு வேணும் என்று தன் நீண்ட உரையை கூறி முடித்தவள் சோகமாக நாற்காலியில் தலை சாய்த்தாள். உன்கிட்ட சொன்னா நீ எனக்காக செய்யறன்னு சொல்லி தூயவன்கிட்ட நான் அவனை காதலிக்கிற உண்மைய அவன்கிட்ட சொல்லிருவியோன்னு பயம். அதான் உன்கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் கூட சொல்லல. அவன் அவனாவே என்ன விரும்ப ஆரம்பிக்கணும். மத்தபடி உன்கிட்ட மறைக்க என்கிட்ட எந்த காரணமும் இல்ல காது என்க தோழியின் மனது காதம்பரிக்கு புரிந்தது. சரி விடு ஆது, அண்ணா கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பாரு என்று அவள் ஆறுதல் கூற அதில் சிரித்தவள், உங்க அண்ணா என்ன புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், நீ எப்ப என் சமர் அண்ணாவோட லவ்வ புரிஞ்சுக்க போற என்று கேட்டதும் காதம்பரியின் முகத்தில் அப்பட்டமான அதிர்ச்சி. அது நீ என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்று மழுப்ப எத்தனிக்க, என்ன காது, நான் கவனிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீயா சொல்லுவன்னு பார்த்தா சொல்ற மாதிரி தெரியல. அதான் நானே கேட்டுட்டேன். உன்னை பார்த்ததும் அவர் முகத்துல எரியற 1000 வாட்ஸ் பல்பையும் பார்த்தேன். உன் முகத்துல ஒரே ஒரு செகண்ட் எரிய விட்டு அப்புறம் ஆஃப் ஆகிற பல்பையும் பார்த்தேன் என்று கூறியவள் தோழியை ஊடுருவும் பார்வை பார்க்க காதம்பரிக்கு கண்கள் கலங்கியது. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? அண்ணாவை ஏன் அவாய்ட் பண்ற என்றாள் தீவிரமாக. அது இப்ப இது வேணாம் விடு என்றபடி நழுவ பார்க்க ஆதினியோ விடவில்லை. என்கிட்ட வேற எதுவும் மறைக்கிறியா காது என்றிட ஆழ்ந்த மூச்சை வெளியிட்டவள், ஆமா அது எனக்கு வேந்தன் என்ன லவ் பண்றாருன்னு தெரியும்.
எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. ஆனா இந்த காதல் சரிப்பட்டு வராது. அத அவர்கிட்டயும் நான் சொல்லிட்டேன். அதான் ஏன்? ஏன்னா என்னோட சுயநலத்துக்காக அவரை காயப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. என்ன காது சொல்ற? நீ அவரை காதலிக்கிறதுக்கும் உன்னோட சுயநலத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்று புரியாமல் கேட்டவள் அடுத்து அவள் கூறிய பதிலை கேட்டு, பைத்தியமா காது நீ? என்று கோபமாக கேட்டாள். இல்லடி, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இதுல தப்பு எதுவும் இருக்குன்னு நீ நினைக்கிறியா? என்று கேள்வியை ஆதினியிடம் திருப்பினாள். தப்புன்னு இல்லடி, ஆனா இது சரி வருமா? யார் இதுக்கு சம்மதிப்பாங்க? என்று தோழியை நினைத்து கவலையாக கேட்டாள். அதுக்குதான் சமர்கிட்ட சம்மதம் சொல்லலனா, என்னோட கொள்கைக்காக அவரையும் அவர் குடும்பத்தையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. நடக்கறது நடக்கட்டும். முடிஞ்சா நீயே கூட அவர்கிட்ட சொல்லிடு. என்னால அவரை ஃபேஸ் பண்ணி இந்த காரணத்தை சொல்ல முடியும்னு தோணல என்றவள் அவள் பணியை கவனிக்க சென்று விட்டாள். தன் தோழியின் முடிவை எண்ணி ஆதினிக்கு வருத்தப்படுவதை தவிர்த்து எதுவும் கூற இயலவில்லை. பிரகாசமான முகத்தோடு அலுவலகம் வந்து சேர்ந்தான் தூயவன். மச்சான், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று கூறியபடி அறையினுள் நுழைந்த சமர்வேந்தன் தோழனின் முகத்தில் இருந்த மலர்ச்சியைக் கண்டு, டேய் மச்சான், என்னடா பிரைட்டா இருக்க என்றான் மகிழ்வாய். அதனை கேட்டதும் தூயவனுக்கு ஆதினியின் முகம்தான் வந்து சென்றது. மீண்டும் சிரித்தவன் அவளை காரணமாக கூறினால் சமர் கேலி செய்வான் என்றெண்ணி, அதுவா, மித்ரா வீடியோ வந்துருச்சு என்றான். அதில் முகம் சுருங்கிய சமரோ, இதுக்குதானா நான் கூட என்னமோன்னு நினைச்சேன் என்றபடி பெருமூச்சு விட்டான். இல்லடா, நீ கேட்டுப்பாரு, நீயே சந்தோஷப்படுவ என்றிட, அப்படிங்கிற, போடு கேப்போம் என்றபடி இருவரும் கேட்டனர். டேய் மச்சான், செம்மடா என்று சமர் பாராட்ட சிரிப்பினோடே கேட்ட தூயவன் முகத்தில் அவரை போலவே அவரோட தொழிலும் ரொம்பவே சுத்தம் எனும் வரியில் புருவ முடிச்சுக்கள் ஏற்பட்டன. முதல் முறை கேட்டபோது ஏதோ ஆவலில் இதனை கவனிக்க தவறினான். ஆனால் இரண்டாவது முறையாக இப்பொழுது கேட்கும்போது அவன் செவியில் அகப்பட்டது அவ்வரி. யோசனையோடு அமர்ந்திருக்க சமர் முழுதையும் கேட்டு முடித்தான். சூப்பர் மச்சான், இனிமே நமக்கு ஆர்டர்ஸ் அல்ல போகுது என்று கூறிக்கொண்டிருக்க தூயவன் வேறு சிந்தனையில் இருப்பதை கவனித்தவன், மச்சான் என்ன ஆச்சுடா என்றான். தனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை சமரிடம் அவன் கூற, யோசிக்க வேண்டிய விஷயம்தான்டா. அவர் பேரை போலவே அவர் தொழிலும் சுத்தம்னு சொல்லியிருந்தா அதுல லாஜிக் இருக்கு. ஆனா நீ எப்பவும் சுத்தமா இருக்க நினைப்பன்னு மித்ராக்கு எப்படி தெரியும்? கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்றாங்க என்று கேட்க தூயவனோ தீவிரமான யோசனையோடு, அதேதான் சமர், எங்கேயோ இடிக்குது என்க. சமருக்கு ஒரு கணம் மானஸ்வியின் முகம் வந்து போனது. அவளிடம் ஏதோ ஒன்று தவறாக இருப்பது போன்றுதான் சமருக்கு தோன்றியது. ஆனால் அவள்தான் மித்ராவாக இருப்பாளோ என்ற எண்ணம் சமருக்கு துளியளவும் இல்லை. தூயவனோ, சரி அதை விடு, நீ உள்ள வரும்போதே ஏதோ முக்கியமா சொல்லணும்னு வந்தியே, என்ன அது என்றான். இல்ல நத்திங்டா என்றபடி அவன் செல்ல போக, என்னன்னு கேட்ட உன்கிட்ட என்றான் கண்டிப்பாய். இதற்கு மேல் அவன் விடமாட்டான் என்று தெரிந்தவன் கூறினான். அது மச்சான், இந்த மானஸ்வி இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களுக்கு என்ன? அவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா படுதுடா. அவங்க நடவடிக்கை சரியில்லை. எதை வச்சு அப்படி சொல்ற எனவும், நேத்து காலை பாட்டி பேசிக் கொண்டிருக்கும் போது மானஸ்வி கடந்து சென்றதையும், பார்ட்டி நடக்கும் பொழுது அவள் பழைய கோப்புகள் வைத்திருக்கும் அறையில் எதையோ உருட்டி கொண்டிருந்ததையும் சமர் கூறினான். அதனை கேட்ட தூயவனுக்கு அவள் வேலைக்கு சேர்ந்தது முதல் இன்று வரை தன்னிடம் பேசியதையும் தனக்கு அவளை பற்றி தோன்றியதையும் அசை போட்டான். அதுவரை யோசனையில் சுருங்கியிருந்த முகம் மலரத் தொடங்கியது. என்னாச்சு மச்சான்? சமர் கேட்டான். டேய் சமர், எனக்கெனமோ மானஸ்விதான் மித்ராவா இருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு என்றிட, எனக்கெனமோ அப்படி தோணலடா, நீ எதை வச்சு அப்படி சொல்ற எனவும், ஆரம்பத்திலிருந்து அவளது பேச்சு நடவடிக்கை எல்லாம் மித்ராவின் கருத்துக்களோடு ஒத்திருப்பதாக தோன்றிய அனைத்தையும் கூறினான். இப்போ வீடியோல கூட என் கூட இருந்து கவனிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அவங்களா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு என்று கூற சமருக்கும் யோசனைதான். நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஆனா எனக்கு அவங்க கிட்ட நெகட்டிவ் வைப் தான் ஃபீல் ஆகுது. பாசிட்டிவா நினைக்க தோண மாட்டேங்குது என்றவன் தூயவன் முகத்தை ஆராய்ந்தான். அதில் மித்ரா யாரென தெரிந்துவிட்ட மகிழ்ச்சிதான் தெரிந்ததே ஒழிய காதல் உணர்வுகள் எதுவும் வெளிப்பட்டதாக தெரியவில்லை. அதில் சற்று ஆசுவாசம் அடைந்தவன், எதுக்கும் நீ முழுசா நம்பாத என்றான்.
இன்னைக்கே டெஸ்ட் பண்ணிடுவோம், அவ்வளோதானே என்று தூயவன் கூறிக்கொண்டிருக்க சரியாக கதவினை திறந்தபடி உள்நுழைந்தாள் மானஸ்வி. எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றபடி. எஸ், வாங்க மானஸ்வி. சார், இதுல உங்க சைன் வேணும் என்றபடி ஒரு கோப்பினை அவனிடம் நீட்டினாள். அவனும் கையெழுத்திட்டு அவளிடம் கொடுக்க அவள் நன்றி கூறி செல்ல போக, மித்ரா என்று தூயவன் அழைக்க பட்டென திரும்பி பார்த்தாள் மானஸ்வி. தூயவன் சமரை அர்த்த பார்வை பார்க்க சமரோ சிந்தனையோடு பார்த்தான் மானஸ்வியை. பிறகு, சாரி, ஏதோ ஞாபகத்துல மித்ரான்னு கூப்பிட்ட மானஸ்வி என்று அவன் கூற அவளோ, இட்ஸ் ஓகே சார், எதுவும் சொல்ல கூப்பிட்டீங்களா என்றாள் சாதாரணமாக. ஒண்ணுமில்ல, இன்னைக்கு எனக்கு என்ன ஷெட்யூல்னு மெயில் பண்ணுங்க, யூ மே கோ நவ் என்றிட அவளும் விடை பெற்றாள். அதிர்வு 36. மதுரையில் தங்கள் அலுவலகத்தில் அமர்ந்திருந்த மாதவன் மனம் முழுக்க சிந்தனைதான். மாதவி அம்மா வேற வீட்ல எங்க லவ் மேட்ர சொல்றாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்று சிந்தித்துக் கொண்டிருக்க சரியாக கணபதி அவனுக்கு அலைபேசியில் அழைத்தார். சொல்லுங்கப்பா. மாதவா, நானும் அம்மாவும் இன்னைக்கு மாதவி வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் என்று கூறவும் அவனுக்கோ ஏக மகிழ்ச்சி. இப்பதானே நினைச்சோம், அதுக்குள்ள அப்பா அத பத்தி சொல்றாங்க என்று நினைத்தவன், அப்படியா, சரிங்கப்பா, நானும் வரவா என்றான் சட்டென. நீயா? நீ எதுக்கு மாதவா? அவங்க அம்மா சம்மதம் சொல்லலனா என்ன செய்யறது? நாங்க முதல்ல பேசிட்டு வரோம் என்று கூற அவனோ, நானும் வரேனே என்று மட்டும் கூற, அதற்கு மேல் வேண்டாம் என்று கூற மனமில்லாதவர், சரி மாதவா, வா என்றிட கணபதி, இந்திரா மற்றும் மாதவன் மூவரும் மாதவியின் வீட்டிற்கு சென்றனர். இன்று காலைதான் மதுரை வந்து சேர்ந்ததால் அந்த களைப்பில் மீனாட்சி அம்மாளை வீட்டில் இருக்கும்படி கூறிவிட்டார் கணபதி. கிளம்பும் முன் மாதவிக்கு அழைத்து விஷயத்தை மாதவன் கூற அவளும் அவளின் அன்னையிடம் கூறி தயாராகத்தான் இருந்தாள். வந்தவர்களை வரவேற்ற சங்கரி உள்ளே அழைத்தார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க என்று கணபதி நலம் விசாரித்தார். நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு மாதவி சொன்னா, இப்ப பரவாயில்லைங்களா என்று கேட்க, அத்தை இப்ப நல்லா இருக்காங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். தூயவன் கல்யாணம் திடீர்னு நடந்து முடிஞ்சிருச்சு, மாதவி சொல்லிருப்பாளே என்று கேட்டார் இந்திரா. ஆமா, சொன்னா, இன்னார்க்கு இன்னார்னு கடவுள் போட்ட முடிச்சு, அதுபடிதானே நடக்கும் என்றவர் மாதவனையும் மாதவியையும் ஒரு பார்வை பார்த்தார். மாதவியோ மாதவன் இப்போதாவது உண்மையை கூறுவானா என்றபடி பார்த்து கொண்டிருந்தாள். கணபதியோ, சரியா சொன்னீங்க, சரி, நாங்க வந்த விஷயத்த சொல்லிடுறோம் என்று ஆரம்பிக்க அதற்குள் மாதவனோ, பா, ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஒரு உண்மைய நான் சொல்ல வேண்டியிருக்கு என்றவன் மாதவியை பார்க்க அவளோ கண்களை மூடி திறந்து தைரியம் கூறினாள். என்ன மாதவா என்று கணபதியும் இந்திராவும் ஒரு சேர கேட்க அவனோ, நானும் மாதவியும் ரொம்ப வருஷமா லவ் பண்றோம் என்று பட்டென உண்மையை உடைத்திட கணபதியும் இந்திராவும் அதிர்ந்தனர். சங்கரிக்கு ஏற்கனவே விஷயம் தெரியுமாதலால் தான் கூறிய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவனின் பெற்றோரிடம் உண்மையை கூற முன்வந்ததில் பெருமையாக உணர்ந்தார். என்ன மாதவா சொல்ற? அப்புறம் ஏன் ஆதினிய கோவில்ல பார்த்தப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்ன என்று கேட்க வந்தவர் சங்கரியின் இருப்பு காரணமாக அந்த கேள்வியை தவிர்த்து விட்டார். என்ன மன்னிச்சிருங்கப்பா, சாரிம்மா, நானும் சொல்ல சந்தர்ப்பம் தேடிட்டு தான் இருந்தேன். ஆனா உங்க வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசுற தைரியம் எனக்கு எப்பவுமே வந்ததில்ல. ஆனா என்னோட இந்த பயம் மாதவிய பாதிக்க கூடாதுன்னு தான் இப்போ உண்மைய சொல்ல நினைக்கிறேன். எஸ், நானும் மாதவியும் கடந்த 5 வருஷமா லவ் பண்றோம். கோவில்ல நடந்த எல்லாம் நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுன டிராமா தான். ஆதினிய ரொம்ப ப்ளீஸ் பண்ணி நாங்க தான் அப்படி செய்ய வச்சோம். அவ மேல தப்பு இல்ல. ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன்பா. எங்க காதல் விஷயம் உங்களுக்கு சம்மதம்னா மட்டும் மேற்கொண்டு நீங்க பேசுங்க. இல்லனா உங்க சம்மதம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க காத்திருக்கிறோம் என்று படபடவென கூறி முடித்தான். கணபதியும் இந்திராவும் மாதவியை கேள்வியாய் பார்க்க அவளோ, சாரி ஆண்டி, சாரி அங்கிள் என்றபடி தலைகுனிய மாதவனோ, நான் செஞ்ச ஒரு விஷயத்தினால அதிகமா பாதிக்கப்பட்டது மாதவிதான்பா. அவ மேல எந்த தப்பும் இல்ல என்று தன்னவளை ஏதேனும் தவறாக நினைக்க கூடாதென்று முந்திக் கொண்டான் அவளவன்.
கணபதி மற்றும் இந்திராவுக்கு என்ன கூறுவதென்று தெரியவில்லை. மாதவனிடமிருந்து இதனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவர்கள். கணபதியோ சங்கரியிடம், நீங்க என்ன சொல்றீங்க என்று அவரது எண்ணத்தை கேட்க, அவரோ, மன்னிக்கணும், மாதவி ஏற்கனவே அவ காதல் விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டா. இருந்தாலும் கடவுள பொய் காரணமா சொல்லி இவங்க கல்யாணம் நடக்கிறது எனக்கு சரியா படல. எது நடந்தாலும் உங்களுக்கும் உண்மை தெரிஞ்சே நடக்கட்டும்னு தான் மாதவி கிட்ட சொல்லி அவரை உங்ககிட்ட உண்மையை சொன்னாதான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன்னு சொல்லியிருந்தேன். என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அவர் உண்மையை சொல்லிட்டாரு. அதனால அவங்க காதலுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு தடவை அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொல்லி தப்பான இடத்துல சம்மந்தம் பேசி அவளோட வாழ்க்கைய சிக்கல்ல மாட்டி விட பார்த்த குற்ற உணர்வு இன்னும் எனக்கு இருக்கு. தூயவன் தம்பியோட உதவியால என் பொண்ணோட வாழ்க்கை தப்பிச்சுச்சு. அதனால அவ சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நான் சொல்ல நினைச்ச எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இனிமே முடிவு உங்க கையில. நீங்க என்ன முடிவு சொன்னாலும் என் பொண்ணு ஏத்துப்பா என்று கூறிவிட்டார் அப்பெண்மணி மிகவும் தெளிவாக. மாதவனுக்கும் மாதவிக்கும் இதயம் தாறுமாறாக துடித்தது. கணபதியின் பதில் என்னவாக இருக்கும் என்று. தன் மனையாளை பார்க்க அவரோ கண்களை மூடி திறக்க அதில் தெளிவானவர், எப்ப நிச்சயம் வச்சுக்கலாம் சம்பந்தியம்மா என்றிட சங்கரிக்கு மனது குளிர்ந்து காணப்பட்டது. மாதவி ஓடி வந்து கணபதி மற்றும் இந்திராவின் காலில் விழுக அவளை எழுந்திருக்க சொன்ன இந்திரா, கல்யாணம் நடந்தா போதும்னு நினைச்சு பல உண்மைகளை மறைச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற எத்தனையோ பேர் பார்த்திருக்கிறோம். ஆனா நடந்த எல்லாமே தெரிஞ்சு எங்க சம்மதத்தோட நடந்தா போதும்னு நினைச்ச உங்க அம்மாவோட நேர்மையான மனசுக்காக உங்க காதலுக்கு சம்மதிக்கிறோம். என்னங்க நான் சொல்றது என்றபடி தன் கணவனை ஏறிட்டார் இந்திரா. ரொம்ப சரியா சொன்ன இந்திரா என்றவர் சங்கரியிடம், எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். என்னைக்கு நிச்சயம் வச்சுக்கலாம் என்று கேட்க அதில் அகமகிழ்ந்தவர், நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து முடிவு பண்ணுங்க சம்மந்தி என்றார். ரொம்ப தேங்க்ஸ்பா, தேங்க்ஸ்மா என்றவன் தன் தாய் தந்தையரை அணைத்து கொண்டான். ரொம்ப சந்தோஷம், அப்ப நாங்க வரோம் என்று கணபதியும் இந்திராவும் எழும்ப, ஏதாச்சும் சாப்பிட்டு போலாமே, ஒரு நிமிஷம் என்று சமையலறைக்கு செல்ல போக இந்திராவோ, அதெல்லாம் இருக்கட்டும், இனிமேதான் அடிக்கடி வந்து போய் தானே இருக்க போறோம், அடுத்த தடவை வரும்போது சாப்பிடுறோம், வரோம் வரோமா மாதவி என்க, சரிங்க சம்மந்தி, போயிட்டு வாங்க என சங்கரியும், சரிங்க மாமா, சரிங்க அத்த என்றாள் மாதவி. மாதவனும் அலைபேசியில் பேசிக்கொள்ளலாம் என்று கூறிவிட்டு கண்களாலேயே தன்னவளிடமிருந்து விடை பெற்று கொண்டான். அவர்கள் சென்றதும் தன் மகளை கட்டி அணைத்த சங்கரி, இப்போதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. உன்னோட விருப்பம் எப்பவுமே சரியாதான் இருக்கும்னு நிரூபிச்சுட்ட. நானே தேடியிருந்தா கூட கண்டிப்பா இப்படி ஒரு கணவரும் இப்படி தங்கமான மாமனார் மாமியாரும் கிடைச்சிருப்பாங்களா தெரியல. இனிமே உன்னை பத்தின கவலை எனக்கு இல்ல என்றவர் கண்களில் வழிந்த ஆனந்த கண்ணீரை துடைத்து கொண்டார். உன்னாலதாம்மா இப்போ அங்கிள் ஆண்டி எதுவும் யோசிக்காம சரின்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா என்று தாய் கன்னத்தில் முத்தமிட்டாள். சற்று நேரம் கழித்து மாதவனிடமிருந்து அழைப்பு வர அழைப்பை ஏற்று காதில் வைத்தவள், உம்மா அம்மா 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 என்று தன்னவனுக்கு முத்தமாறி பொழிய மறுபக்கம் இருந்து, ஏண்டிமா இந்த உம்மாவ மாதவன் பயலுக்கு அப்புறமா கொடுத்துக்கோ, நான் மீனாட்சி பேசுறேன் என்றிட அவரின் குரலை கேட்டதுமே மாதவிக்கு ஐயோ வென்றிருந்தது. ஐயோ சாரி பாட்டி என்றவள் வெட்கி தலையில் அடித்து கொண்டாள். சாரி எல்லாம் இருக்கட்டும், கமுக்கமா இருந்துட்டு எம்புட்டு பெரிய வேலை பார்த்திருக்கிற நீ என்று கேட்க, இல்ல பாட்டி, மறைக்கணும்னு எல்லாம் இல்ல, சொல்ல நினைச்ச நேரத்துலதான் என்னென்னமோ நடந்துருச்சு என்று தயங்கி தயங்கி கூற, சரி சரி, எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு. ஆனாலும் இந்த மாதவன் பையன் ஆதினி கூட கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நாம தான் தப்பா நினைச்சிட்டோம் போலன்னு. சரி விடு, இத கேட்கத்தான் நான் பேசினேன். எனக்கு கொடுத்த மிச்சத்தை அவங்கிட்டே கொடு நீ என்ற பெரிய மனுஷிக்கு புரியாமல் போகுமா இலசுகளின் மனது. அலைபேசியை வாங்கி தனியாக வந்த மாதவனோ, ஏ மாது, பாட்டிக்கு உம்மா கொடுத்தியாமே, மாமா மேல அம்புட்டு லவ்ஸாடி என்றவன் சிரிப்புடன் கேட்க, மாதவ் என்று சினுங்கினாள் பெண்ணவள். சரி, இப்ப ஹாப்பியா மேடம்? ரொம்ப. தூயவன் ஆதினி கிட்ட விஷயத்த சொல்லணும் முதல்ல. ஆமா மாதவ், பாவம் ஆதினி தான் எல்லா விஷயத்திலயும் மாற்றா. அவ மாட்டல, நாம மாட்டி விடுறோம். ஆமா, ஆன்டி கிட்ட சொல்லி அவளை எதுவும் கேட்க வேணாம்னு சொல்லி வை முதல்ல. ஆமா சொல்லணும் என்று மாதவன் கூறிக்கொண்டிருக்க அதற்குள் இந்திரா ஆதினிக்குத்தான் அழைப்பு விடுத்து, ஹலோ ஆதினி எனவும், மது போச்சு, அம்மா ஆதினிக்கு கால் பண்ணிட்டாங்க, இரு நான் கூப்பிடுறேன் உனக்கு என்றவன் வேகமாக தாயிடம் விரைந்தான்.
எதுவும் கேட்காதீங்க ப்ளீஸ் என்று சைகையில் அவன் கூறிக்கொண்டிருக்க அதையெல்லாம் இந்திரா கவனித்தால்தானே. அழைப்பை ஏற்ற ஆதினியோ, ஹலோ அத்தா, எப்படி இருக்கீங்க? நலம் விசாரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு எப்பவும் எந்த சாமிக்கு அருள் வரும் ஆதினி என்று வினவ, அதனை சற்றும் எதிர்பாராதவள் முழிக்க, அருகில் அமர்ந்து காரினை இயக்கிக் கொண்டிருந்த தூயவன், என்னாச்சு என்று புருவம் உயர்த்தினான். அழைப்பை ஒலிபெருக்கியில் போட்டவள், என்னத்த கேட்டீங்க, புரியல எனவும், அதான் ஆதினி, அன்னைக்கு குலதெய்வ கோவில்ல உனக்கு அருள் வந்துச்சுல்லம்மா, ஏற்கனவே அருள் வந்தவங்களுக்கு தான் அருள் வரும், அதான் உனக்கு எப்பவும் எந்த சாமியோட அருள் வரும்னு கேட்டேன் என்று விளக்கமாக கேட்க, ஆத்தி எதுக்கு திடீர்னு இத கேக்குறாங்க, போச்சு மாட்டிக்கிட்டோம் என்றவள் என்ன கூறுவதென்று தெரியாமல் திணற, தூயவனோ காரில் இருந்த சிறிய விநாயகர் பொம்மையை பார்த்து அவளை காப்பாற்றுகிறேன் என்ற பேர் வழி, அதுவாமா விநாயகர், அவளுக்கு விநாயகர் மேல ரொம்ப பக்தி, என்ன ஆதினி என்றிட, ஆதினியோ அவனை முறைத்துவிட்டு தன் தலையில் அடித்து கொண்டாள். வாடா நல்லவனே, நீயும் கூட தான் இருக்கியா? ஆமாமா, கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஓஹோ, சரி சரி, என்ன சொன்ன? ஆதினிக்கு விநாயகர் அருள் வரும் அப்படிதானே என்று கேட்க, அதற்குள் மாதவன் அனைவருக்கும் உண்மை தெரிந்து விட்டதாக குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தான் ஆதினிக்கு. அதனை கண்டவள் தூயவனுக்கு செய்கை காண்பிக்க, அவனோ சமாளிப்பதே கடமை என்று ஆதினியை கவனியாமல் பேசிக் கொண்டிருந்தான். ஆமாமா, ஏன் திடீர்னு கேக்குறீங்க? அதுவா தூயவா, விநாயகருக்கு யாருமே அருள் வந்து எல்லாம் ஆட மாட்டாங்க, நீ எந்த கோவில்ல பார்த்தன்னு எனக்கு ஆச்சரியம் என்று கூறியவர் உதடு மடித்து சிரிக்க, இந்திராவிடமிருந்து அலைபேசியை வாங்கிய கணபதியோ, பரவாயில்ல தூயவா, பொய் சொல்ல கூட கத்துக்கிட்ட போல எனவும் தான் ஆதினியை அதிர்ச்சியாக பார்த்தான். மாதவனின் குறுஞ்செய்தியை காண்பிக்க தூயவனுக்கு எங்கு சென்று முட்டிக்கொள்ளலாம் என்று இருந்தது. சாரி மாமா, சாரி அத்த, அன்னைக்கு ஏதோ அவசரத்துல அப்படி நடிக்க வேண்டியதா போச்சு, உண்மை தெரிஞ்ச அப்புறமும் இன்னொரு பொண்ணு மனசுல ஆசைய வளர்க்க வேண்டாமேன்னு தான் என்று இழுக்க, அதில் சிரித்த கணபதியோ, அட என்னம்மா நீ, நாங்களே உங்ககிட்ட விளையாண்டுகிட்டு இருக்கோம், சொல்ல போனா ரொம்ப நல்ல காரியம் செஞ்சிருக்கமா நீ, இந்த மாதவன் கண்டிப்பா என் மேல இருக்கிற பயத்துல அப்போ உண்மைய சொல்லிருக்க மாட்டான், உங்க அப்பா அம்மாவை சங்கடத்துக்கு ஆளாக்குன மாதிரி அன்னைக்கு அந்த பொண்ணோட குடும்பத்தையும் ஆக்காம தடுத்திருக்க என்க. அலைபேசியை வாங்கிய இந்திராவோ, ஆமா ஆதினி, எங்க வீட்டு மருமகளா அப்போதைக்கு எதை செய்யணுமோ சரியாதான் செஞ்சிருக்க, என்ன ஒண்ணு, நீங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணனதுக்கு பதில் நேரடியா வந்து விஷயத்த சொல்லிருக்கலாம், நாங்க என்ன அப்படியா காதலுக்கு எதிரியா இருந்துட போறோம் என்க. தூயவனோ, எல்லாம் உங்க பெரிய மகனை சொல்லணும், இப்படியா பயந்தாங்கொழியாவா வளர்த்து வைப்பீங்க அவன, அவனாலதான் நான் இல்லாத கொடுமையெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு என்று வேண்டுமென்றே ஆதினியை பார்த்து கூற, அதில் அவள் முறைக்க, இந்திராவோ, ஏண்டா என் மருமக அப்படி என்ன உன்னை கொடுமைப்படுத்திட்டா என்றார். அதன நல்லா கேளுங்க அத்த அப்படி என்று கூட்டு சேர்ந்தாள் ஆதினி. அது சரி, மாமியாரும் மருமகளும் ஜால்ராவா, எல்லாம் என் நேரம் என்று தூயவன் புலம்ப, கணபதியோ, டேய் கண்ணா, உண்மையாவே ஆதினி உனக்கு மனைவியா வர நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா என்றிட, தூயவனோ சரி என்றும் கூறவில்லை, மறுப்பும் கூறவில்லை. சரிங்கப்பா, வீடு வந்துருச்சு, நாங்க அப்புறமா பேசுறோம் என்றிட, அழைப்பு துண்டிக்கப்பட்டது. கணபதியோ அருகில் பாவமாக நின்ற மாதவனிடம், எதனால நீ ஆதினிக்கு ஓகே சொன்னன்னு கேட்டு இப்ப பழச கிளற விரும்பல, ஆனா எது செஞ்சாலும் அது உன்னை மட்டுமில்ல, உன்னை சேர்ந்தவங்களையும் பாதிக்குங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு செய் இனிமே என்று தந்தையாய் அறிவுரை கூறினார். ஷோர்பா, சாரி என்றவன் அவரையும் இந்திராவையும் அணைத்து விடுவித்து சென்றான். ஏன் இந்திரா, தூயவன் கிட்ட மாற்றம் தெரியுது இல்ல? ஆமாங்க, திடீர்னு நடந்த கல்யாணம் அவங்களுக்குள்ள எப்படி போகுமோன்னு வருத்தம் இருந்துச்சு, ஆனா அவளை காப்பாத்த அவன் விட்ட ரீல் என்ன, அவளை கேலி பண்றது என்ன, 2 பேருக்குள்ளயும் இணக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்திரா, எப்படியோ சந்தோஷமா இருந்தா சரிதான். கூடிய சீக்கிரம் மாதவன் மாதவிக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணி மாதவன் தூயவன் 2 பேரோட கல்யாணத்தையும் ஒரே மேடையில ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம் என்றபடி அவர் வேலையை கவனிக்கலானார். ஏண்டா டேய், எங்கேயாச்சும் பிள்ளையாருக்கு போய் சாமி ஆடுவாங்களா? இதுல இவரு பயோடெக்னாலஜி படிச்சாராம். ஏண்டி, பயோடெக்னாலஜில எந்த சாமிக்கு அருள் வரும்னா சொல்லி கொடுக்கறாங்க, அதுக்காக பொதுவான விஷயம் கூடவாடா தெரியாம இருப்ப? எது எது பொது? எனக்கு ஜெனரலாவே இந்த சாமி பக்தி மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது, அதனால இந்த மாதிரி கோவில் விஷயங்கள்ல எனக்கு நாலேஜ் கிடையாது.
என் படிப்பு, வேலை, சொசைட்டில எப்படி நடந்துக்கணும், மனிதாபிமானம் இவ்ளோதான் என்ன பொறுத்தவரை பொதுவான விஷயம். கண்ணுக்கு முன்னாடி இந்த பொம்மை இருந்துச்சு. சரி உன்னை காப்பாத்துவோமேன்னு அடிச்சு விட்டேன். மாட்டிக்கிட்டேன். சொல்லப்போனா உன்னை காப்பாத்த நினைச்சு நான் தான் பல்ப் வாங்கியிருக்கேன். எனக்கு இது தேவைதான். சாவடின்னு விட்டுருக்கணும். இன்னும் என்ன கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ. டேய் என்ன ஓவர் திமிரா பேசுற? நான் உன்னை கொடுமைப்படுத்தினேனா நீ என்ன கொடுமைப்படுத்தினியா? செஞ்ச எல்லாம் மறந்துருச்சோ? நான் என்ன சொன்னாலும் செய்யறேன்னு சொன்னது ஞாபகம் இருக்குதா என்றாள் திமிராக. எம்மாடியோ எம்புட்டு திமிரு என்று மனதில் நினைத்தவன் வேண்டுமென்றே பாவமாக முகத்தை வைத்தபடி, ஆதினி நான் தான் தெரியாம செஞ்சுட்டேன்னு சொன்னேன்ல, இப்ப நான் என்ன செய்யணும் என்றான். அச்சோ அப்படியே உன் கன்னத்தை பிடிச்சு கொஞ்சணும் போல இருக்கேடா. இப்படியே நீ எனக்கே எனக்கேன்னு காதலோட இருந்துட மாட்டியா என்று மனதில் நினைத்து ஏங்கியவள், சரி சரி நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இதுவரை யாருமே செய்யாத ஒரு சர்ப்ரைஸ் நீ எனக்கு பண்ணணும். அந்த சர்ப்ரைஸ்ல உன்னோட சம்பாத்தியம் எனக்கு தெரியக்கூடாது. ஐ மீன் இவ்ளோ விலை கொடுத்து உனக்காக இதை வாங்கியிருக்கேன்னு இல்லாம நீ எனக்காக போடுற எஃபர்ட் தான் அதுல தெரியணும் என்று அவள் கூற, என்ன திடீர்னு இப்படி கேட்டுட்டா, என்ன செய்யலாம் என்று யோசித்தவன், சரிங்க மேடம் என்றான். அவனது பாவனையில் உதடு மடித்து சிரித்தவள் காரை விட்டு இறங்க போக அடிவயிற்றில் சுள்ளென வலியெடுக்க வயிற்றை பிடித்தபடி மீண்டும் காரினுள்ளே அமர்ந்து விட்டாள். ஏய் என்னடா ஆச்சு என்று தூயவன் பதறியவாறு கேட்க, அவ்வழியிலும் அவனது இதழ்கள் முதல் முறையாக தனக்காக உதிர்த்த கரிசனமான வார்த்தைகளை நினைத்து அவளின் இதழ்கள் மலர்ந்தன.